ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம். The book of Genesis 17th chapter. 7ஆம் 8ஆம் வசனத்தை நாங்கள் வாசிக்கிறோம். Verses 7 and 8. உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். நீ பரதேசியாய் தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன். And I'll establish my covenant between me and thee and thy seed after thee in their generation for an everlasting covenant, to be a God unto thee and to thy seed after thee. And I'll give unto thee and to thy seed after thee the land wherein thou art a stranger, all the land of Canaan, for an everlasting possession, and I will be their God. தேவனுடைய மனிதனாகிய ஆபிரகாம் என்ற தேவ மனிதனை Abraham, அவருடைய 75வது வயதாய் இருக்கும்போது தேவன் ஒரு அந்நிய தெய்வங்களை ஆராய்த்து கொண்ட வேளையிலே தேவன் அவரை கண்டெடுத்து அவரை அழைத்தார். Abraham, the man of God, when he was an idolater, when he was worshipping strange gods, we find God having chosen him. தேவன் அவருக்கு தேசத்தை வாக்கு பண்ணினாலும் Though God அந்த promised தேசத்துக்குள்ளே அவர் வந்தாலும் அந்த தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். Though he came to the land, yet he moved about as a stranger in this land. அந்த தேசத்தை அவர் சுதந்தரிக்கவில்லை. He did not inherit the land. இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், பரதேசியாக நீ தங்கி வருகிற கானான் தேசம், Wherein thou art a stranger in all the land of Canaan. அந்த தேசம் அவருக்கு வாக்கு பண்ணின தேசம். The land was promised unto him. அந்த தேசத்துக்குள்ளே அவர் வந்து விட்டார். He has come into the land. அந்த தேசத்திலே அவர் சுற்றி திரிகிறார். And he is wandering about in the land. ஆனாலும் அந்த தேசத்திலே ஒரு பரதேசியை போல அவர் இருக்கிறார். Yet even in that land he appears to be a stranger. இப்பொழுது ஆண்டவர் அந்த அழைக்கப்பட்ட ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், God calls to the called Abraham. நான் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்க வேண்டும். To thee and to the seed after thee I ought to be your God. உனக்கு மாத்திரம் அல்ல, Not only to you. இப்பொழுது உனக்கு வயது ஏறக்குறைய 100 வயது ஆக போகிறது. Almost you're 100 years old. உனக்கு மாத்திரம் அல்ல, உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கு நான் தேவனாய் இருக்க வேண்டும். Not only unto thee, even unto thy seed I would be thy God. அது மாத்திரம் அல்ல, தலைமுறை தலைமுறையாக வரப்போகிற சந்ததிகளுக்கு நான் தேவனாய் இருக்கும்படி என்னுடைய உடன்படிக்கையை நான் அவர்களுக்கு ஸ்தாபிப்பேன். And I'll establish my covenant between me and thee and thy seed after thee in their generation for an நீ everlasting covenant. பரதேசியாய் தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக நான் கொடுப்பேன். I will give unto thee and to thy seed after thee the land wherein thou art a stranger, all the land of Canaan, for an everlasting possession. இந்த பரதேசியாய் நீ தங்குகிற இந்த பூமியை, இந்த தேசத்தை நித்திய சுதந்திரமாக இவர்கள் சுதந்திரிக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அழைக்கப்பட்ட நீங்கள் ஒரு உடன்படிக்கைக்குள்ளே நீங்கள் வர வேண்டும். So if the stranger has got to inherit this land, if he has got to possess the land, he has got to come to a covenant. இந்த உடன்படிக்கை என்னோடு நீங்கள் செய்வீர்களானால், And if you will establish this covenant with நான் me, உனக்கு தேவனாய் இருப்பேன், I'll be your God, உன் சந்ததிக்கு நான் தேவனாய் இருப்பேன், God unto thy seed. நித்தியமாக உன் சந்ததிக்கு நான் தேவனாய் இருப்பேன், And a God for everlasting and everlasting to thy இந்த seed. பரதேசியாய் வாழுகிற தேசத்தை நான் நித்திய சுதந்திரமாக தருவேன். This land which appears to be strange unto you, I will give it for an வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் அதை விசுவாசித்தார். The word of God says Abraham believed. அந்த 17ஆம் அதிகாரத்தினுடைய முடிவிலே சொல்லுகிறது, உடன்படிக்கை ஆகிய விருத்த சேதனத்தை தன்னுடைய சரீரத்திலே அவர் ஏற்றுக்கொண்டார். And as a covenant, he undertook the circumcision in his body. அவர் அழைக்கப்பட்டதற்கும்
உடன்படிக்கை செய்வதற்கும் பல வருஷங்கள் ஆனது. அழைப்பு வேறு, உடன்படிக்கை வேறு. There's a large gap between his calling and his circumcision. Calling is different and covenant is different. அழைக்கப்பட்ட போது தேசம் பரதேசியாய் இருந்தது, உடன்படிக்கை பண்ணின போது சுதந்திரமாய் மாறியது. When he was called, that land was strange, but when he made a covenant, that land became his inheritance. ஆகையினாலே அவர் அந்த உடன்படிக்கையை சரீரத்திலே ஏற்றுக்கொண்டார். Therefore, he took the covenant in his body. இந்த வாக்குத்தத்தமான காரியங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் புதிய ஏற்பாட்டிலே கொண்டு வருகிற வேளையிலே Saint Paul, when he brings his promise into the New Testament, கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், Galatians 3rd chapter, 16ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தால், ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. Now to Abraham and his seed were the promises made. He saith not unto seeds as of many, but as of one, and to thy seed which is Christ. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to his name. அப்படியானால் ஆபிரகாமுக்கு தேவன் அன்றைக்கு வாக்குத்தத்தம் பண்ணின போது, உன் சந்ததிக்கு நித்திய சுதந்திரமாக கானானை கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொன்னது ஆபிரகாமுடைய அந்த யூதர்களை மனதிலே வைத்தல்ல, கிறிஸ்துவின் சந்ததியை மனதிலே வைத்தே ஆண்டவர் சொன்னார். So when God promised Abraham that he would give this land as inheritance to him and his seed, not keeping the Jews in mind but keeping Christ in his mind, he said so. என்னதான் கானானிலே பாலும் தேனும் ஓடினாலும் அது அநித்தியமானது. Milk and honey was flowing in the land of Canaan, yet it was temporary. அது நித்தியமானதல்ல. It is not permanent. இந்த பூமியிலே உள்ள சுதந்திரங்கள் நித்தியமானது அல்ல. The inheritance in this world is not permanent. எந்த சுதந்திரமும் அநித்தியமானதே. Take any inheritance, it is temporary. ஒரு நித்தியமான சுதந்திரத்தை சந்ததிக்கு தருவேன் என்று சொன்னார். God said he would give an everlasting inheritance to his seed. பவுல் எழுதுகிறார், Paul writes, அந்த சந்ததி கிறிஸ்துவே என்று எழுதினார். That seed is Christ. அப்படியானால் if that be so, தேவன் அன்றைக்கு ஆபிரகாமுக்கு பண்ணின வாக்குத்தத்தம் எழுத்தின்படி அவர்களுக்கு மாத்திரம் அல்ல, ஆவியின்படி உங்களுக்கும் எனக்கும் உரியது. If that be so, the promise that God made to Abraham was not according to the literature, but in spirit. It's for you and for me. அப்படியானால் கிறிஸ்தவ வாழ்க்கையில ரெண்டு அனுபவங்கள் இருக்கிறது. ஒன்று அழைக்கப்படுதல், இன்னொன்று உடன்படிக்கை பண்ணுதல். There is one is calling, the other is making a covenant. அழைக்கப்படுதலுக்கும் உடன்படிக்கை பண்ணுவதற்கும் இடையிலே காலங்கள் இருந்தாலும், உடன்படிக்கைக்கு பிறகு நான் உன்னுடைய தேவனாய் இருப்பேன், உன் சந்ததிக்கு தேவனாய் இருப்பேன் என்று சொன்னார். Between calling and between the covenant there's a great gap, but only after making the covenant God says, I'll be your God and a God to thy seed. நம்ம புதிய ஏற்பாட்டிலே வர்ற வேளையிலே, when coming to the New Testament, தேவன் சபையை முதலாவது ஸ்தாபித்த வேளையிலே, when God first established the church, பெந்தெகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி எல்லார் மேலும் தம்முடைய வரங்களை பேசும்படி வைத்தார். On the day of Pentecost, the Holy Spirit descended and gave gifts to many. அங்கே உள்ள யூதர்கள் சொல்லுகிறார்கள், the Jews there, இவர்கள் எல்லாரும் மதுபானத்தினாலே வெறி கொண்டிருக்கிறார்கள். They are rebelling in wine. பேதுரு எழும்பினார். Peter rose up. இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல, we are not drunk. தேவனுடைய வாக்குத்தத்தத்தின்படியே தம்முடைய ஆவியை ஊற்றி இருக்கிறார். God has poured the Spirit according to his promise. ஒரு நீண்ட பிரசங்கத்தை செய்தார். He made a long message. அவர்கள் இருதயங்களிலே குத்துண்டவர்களாகி, and they were pricked in the heart. சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். Brethren, what are we to do for it? இந்த சம்பவங்கள் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. So all these incidents are written in Acts 2. 38ஆம் வசனத்திலே அவர் சொன்னார், in 38 நீங்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கு என்று நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள்.
So in the name of Jesus Christ, for the remission of sins, you ought to receive baptism. அப்பொழுது பரிசுத்த ஆவியினுடைய வரத்தை பெறுவீர்கள். And I shall receive the gift of the Holy அடுத்த Ghost. வசனத்தை வாசியுங்கள். The next verse. வாக்குத்தத்தமானது உங்களுக்கு வாக்குத்தத்தமானது உங்களுக்கு யூதராகிய உங்களுக்கு. It's unto you the Jews. என்ன வாக்குத்தத்தம்? What's the promise? இந்த வார்த்தை யாருக்கு உரியது? For whom is this word? நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். You ought to repent. நீங்கள் பாவமன்னிப்பு பெற வேண்டும். You ought to receive the remission. ஞானஸ்நானம் பெற வேண்டும். You ought to take water baptism. அப்பொழுது பரிசுத்த ஆவியினுடைய வரத்தை நீங்கள் பெறுவீர்கள். Then you shall receive the gift of the Holy Ghost. இந்த வாக்குத்தத்தத்தை தேவன் எங்களிலே நிறைவேற்றி இருக்கிறார். God has fulfilled his promise in us. இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு எங்களுக்கு உரியது மாத்திரமல்ல, உங்களுக்கு உரியது. This promise does not belong to me alone, it belongs to you. உங்களுக்கு மாத்திரமல்ல, not only to you. உங்கள் தேவனாகிய கர்த்தர் your Lord God தூரத்திலிருந்து வரவழைக்க போகிறார் ஒரு சந்ததியை. So he'll bring a generation from afar off. பிரஜாதிகளை தூரத்திலிருந்து அழைக்க போகிறார். He'll call the Gentiles from afar off. அவர்களுக்கும் இந்த வாக்குத்தத்தம் உரியது. So this promise belongs to them also. எந்த வாக்குத்தத்தம்? What's the promise? இந்த வாக்குத்தத்தமாகிய பரிசுத்த ஆவி அவர்களுக்கு எல்லாருக்கும் உரியது. The promise of Holy Ghost is meant for all of them. ஆபிரகாமின் பிள்ளைகளாகிய உங்களுக்கு உரியது. It belongs to you, the children of Abraham. தூரத்திலிருந்து வரவழைக்கிற மற்றவர்களுக்கு உரியது. And also to the strangers who come from afar off. இது நிறைவேற வேண்டுமானால், if this has got to be fulfilled, நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். you ought to repent. நீங்கள் ஞானஸ்நானம் பெற வேண்டும். you ought to take baptism. நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற வேண்டும். you ought to receive the Holy Spirit. எல்லாருக்கும் தேவன் தூரத்திலிருந்து வரவழைக்கிறார். So God brings nations from afar off. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. இதை தேவன் ஆபிரகாமுக்கு பண்ணின வாக்குத்தத்தத்தை the promise that God made to Abraham எல்லாருக்கும் உங்களுக்கு உரியது, எனக்கு உரியது, யூதர்களுக்கு உரியது. தேவன் பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி இந்த வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்கள் சகலருக்கும் நிறைவேறும்படியாக உதவி செய்தார். So the promise is meant for you, for the Jews, for the Gentiles, and the Holy Spirit is sent to help you all. இந்த உடன்படிக்கை மிக முக்கியமான ரெண்டு காரியங்களை செய்கிறது. God, the covenant is making two important things. ஒன்று என்னவென்றால், நான் உனக்கும் உன்னுடைய சந்ததிக்கும் நான் தேவனாய் இருப்பேன். I will be a God unto thee and to thy generation. என்னோடு உடன்படிக்கை பண்ணுகிற வரைக்கும் நான் உனக்கு தேவனாய் இருக்க முடியாது, நீ என்னுடைய ஜனமாய் இருக்க முடியாது. Up to the time you make a covenant, I cannot be a God and you cannot be my people. நீ என்னால் அழைக்கப்பட்டிருக்கலாம், you would have been called, நீ என்னால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கலாம், you would have been blessed, நீ எனக்கு பலி செலுத்தி இருக்கலாம், you would have offered sacrifices, நீ என்னை நேசிக்கலாம், you would have loved me. பட் என்ன நடந்தாலும் உனக்கும் எனக்கும் நடுவாக உடன்படிக்கை நிறைவேறுகிற வரைக்கும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் தேவனாய் இருக்க முடியாது. Up to the time the covenant is being fulfilled in you, I cannot be a God unto your seed. ஆகையினால் உடன்படிக்கையை அவர் ஏற்றுக்கொண்டார். Therefore they took the covenant and accepted. தேவனுடைய உடன்படிக்கை நித்தியமானது. The covenant of God is eternal. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, God says, ஏசாயா 54 அதிகாரம் 10 வசனத்திலே, Isaiah 54, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்து போனாலும் என்னுடைய கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என்னுடைய உடன்படிக்கை மாறாமலும் இருக்கும். My kindness shall not depart from thee, neither shall the covenant of my peace. தேவன் ஒரு முறை உடன்படிக்கை செய்வாரானால், if God makes a covenant, அந்த உடன்படிக்கையிலே தேவன் மாறவே மாட்டார். God is unchanging in his covenant. உபாகமம் 7 அதிகாரம் 9 வசனத்திலே இந்த உடன்படிக்கையை 1000 தலைமுறை மட்டும் காக்க உண்மை உள்ளவர். He is faithful to preserve the covenant for 1000 generations. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. ஒரு வாலிபன் ஒரு பெண் ஆலயத்திலே உடன்படிக்கை பண்ணுகிறார்கள். A young man and a girl make a covenant in the church. உடன்படிக்கை பண்ற அன்றைக்கே, கல்யாணத்து அன்றைக்கே அவங்க எத்தனையோ ஆயத்தத்தோடு எத்தனையோ லட்சங்களை செலவழித்து என்னென்ன எதிர்பார்ப்போடு வந்து என்னெல்லாமோ அவங்க நம்பிக்கையோடு வந்து சந்தோஷமா நின்னா பாதிரியார் சொல்றாரு, வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் இன்பத்திலும் துன்பத்திலும் மரணம் உங்களை பிரிக்கிற வரைக்கும்
நீங்க வந்து மனைவியா இருப்பியா? அப்போ கல்யாணத்து அன்றைக்கே என்ன வாக்குமூலம் வாங்கிடுறாருன்னா இந்த உடன்படிக்கை எது வரைக்கும் தான்? The covenant is up to how much? Up to the time of marriage. மரணம் வரைக்கும் தான். The covenant is even up to the time of death. மரணம் எப்ப வரும்? When would death come? நாளைக்கே வரும். The death would come tomorrow. கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு போறதுக்குள்ள வழியிலே ஆக்சிடென்ட் ஆனாலும் ஆகும். So probably by the time you reach home, you 50 வருஷமா நீடிக்கும். It can lag for 30 years. இந்த உடன்படிக்கை எத்தனை வருஷம் நீடிக்கும்னு தெரியாது. How many years the promise would drag? அது தேவன் கையில இருக்கு. It's in the hands of God. ரெண்டு பேர் சந்தோஷமாய் பண்ணின உடன்படிக்கைக்கு ஒரு முடிவு இருக்கிறது. The covenant made by two of them happily we find an end to. இந்த உடன்படிக்கையை மரணம் பிரித்து விடும். We find death would separate this covenant. எப்ப பிரிக்கும்னு தெரியாது. We know not when. இந்த உடன்படிக்கை எவ்வளவு காலம் இருக்கும்னு தெரியாது. How long the promise would sustain we know not. ஆனால் தேவனுடைய உடன்படிக்கை அதனுடைய காலம் எவ்வளவு என்று கேட்டால் 1000 generation 1000 தலைமுறை மட்டும். The promises God is for 1000 generations. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா? Glory to the name of God. தேவன் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணினார். God made a covenant with Abraham. அவருடைய பிள்ளைகள் உடன்படிக்கை பண்ணினார். He made a covenant with his children. இஸ்ரவேல் உடன்படிக்கை பண்ணினார். He made a covenant with Israel. அவர்கள் எகிப்திலே அடிமைகளாய் போனார்கள். So they were captives in the land of பல Egypt. வருஷங்கள் அவர்கள் அடிமைகளாக வாழுகிறார்கள். For years they were living in bondage. வேதம் சொல்லுகிறது What did God say? தேவன் அவர்களுடைய உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். God remember the covenant that he made with his people. ஏன் அவர்களை தேவன் விடுதலை ஆக்கினார்? Why did God deliver them? ஏன் அவர்களை இந்த பாலும் தேன் தேசத்திலும் திரும்ப கொண்டு வந்தார்? Why did God bring them back to the land flowing with honey? தேவன் உடன்படிக்கை செய்திருக்கிறார். இந்த தேசத்தை நான் உனக்கு சுதந்திரமாக தருவேன். God made a covenant that he would give this land even as an inheritance. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. நான் நினைக்கிறேன் 1973 ஆண்டு நினைக்கிறேன். I believe in 1973 எகிப்தியர்களுக்கும் இஸ்ரவேலருக்கும் ஒரு பெரிய யுத்தம் நடந்தது. there was a great war between the land of Egypt and எல்லா Israel. அரபியர்களும் சேர்ந்து இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினார்கள். Arab nations joined together to make war against Israel. பல இடங்களை இஸ்ரவேலர் பிடித்துக் கொண்டார்கள். And we find Israel capturing several places. அவர்களுக்கு விரோதமாக பயங்கர எதிர்ப்புகள் எழும்பின. Contrary, we find the அப்பொழுது அவருடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் பாதுகாப்பு அமைச்சராக இருந்த மோசே தயான் என்று சொல்லுகிற ஒரு மந்திரி இந்த வேதத்தை எடுத்துக்கொண்டு பார்லிமென்ட்க்கு வந்தார். He took the word of God and came to the parliament. இந்த தேசத்தை விட்டுவிட வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள். You see, you ought to leave this land. இந்த தேசம் தேவன் எங்களுக்கு கொடுத்தது. This land is given by God unto us. வடக்கு எல்லை, தெற்கு எல்லை, கிழக்கு எல்லை, மேற்கு எல்லை என்று தேவன் எங்களுக்கு எல்லையை குறித்து இந்த தேசத்தை எங்களுக்கு சுதந்திரமாக கொடுத்திருக்கிறார். God has given us the east, the west, the north and south even as an inheritance. என்னுடைய உடம்பிலே கடைசி துளி ரத்தம் இருக்கிற வரைக்கும் தேவன் கொடுத்த எல்லையை போராடி மீட்டுக் கொள்வோம். Up to the time, till the last breath of my life, till the last blood, I will fight and retrieve. தேவன் கொடுத்த எல்லையிலே ஒரு அடி நிலத்தை விட்டு கொடுக்க மாட்டோம் என்பது மாத்திரம் அல்ல, தேவன் கொடுக்காத இடத்திலே ஒரு அடி நிலத்தை நாங்கள் சுதந்தரிக்க மாட்டோம். We will not leave 1 foot of land that God has given us, neither inherit 1 foot more. எங்களுக்கு அது தேவையில்லை. We don't need it. எங்கள் தேவன் கொடுத்த எல்லையை எங்கள் ஜீவன் உள்ள மட்டும் நாங்கள் போராடி எடுப்போம். And the boundaries that God has given us, up to the time we have life in us, we'll struggle for it. ஆபிரகாம் இறந்து எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருஷங்கள் ஆயிற்று. Several years, thousands of இன்றைக்குள்ள years. இஸ்ரவேலர் சொல்லுகிறார்கள், இது எங்களுக்கு சுதந்திரமாய் கொடுத்த தேசம். The Israelites say today, this is the land given as an inheritance. ஆசா ராஜா எதிரிகள் வந்த பொழுது, When King Asa saw நீர் the எங்களுக்கு adversary, சுதந்திரமாய் கொடுத்த தேசத்தில் இருந்து எங்களை துரத்தி விட வருகிறார்கள் என்று சொன்னார். people have come to chase us from the land that you have given as an inheritance. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory உண்டாகும். be to the name of God. அப்படியானால் அவர்களுக்கு ஒன்று தெரியும், So, இந்த that means he சுதந்திர knows now. தேசம் எப்படி கிடைத்தது என்று சொன்னால், நாங்கள் உடன்படிக்கை பண்ணி கொண்டதினால் எங்களுக்கு கிடைத்த சுதந்திரம்.
How did he get the land of inheritance? Because they made a covenant to receive the land of inheritance. நம்ம ஒருவேளை ஒண்ணு இல்லாம ஒரு பெண்ணு ஒண்ணு இல்லாத ஒரு பெண்ணா இருக்கலாம். Probably you may be a girl without anything. அவள் ஒரு பெரிய ஐஸ்வர்யவானை விவாகம் பண்ணுகிறாள். Or she would have married a very rich person. ஐஸ்வர்யவான் மரிச்சு போயிட்டாரு. The rich man died. இப்ப கோர்ட்ல நிக்கிறா, என்ன சொல்றா தெரியுமா? நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டதனால எனக்கு சுதந்திரம். Now she stands in court, since I married him, all this comes to me. அதுபோல தேவன் நமக்கு ஒரு நித்திய சுதந்திரத்தை வச்சிருக்கிறார். God has kept an everlasting inheritance. அவர்கள் எழுத்தின்படியான ஒரு தேச சுதந்திரித்தார்கள். Literally they inherited a land. நாம் ஒரு அழிவில்லாத நித்தியமான ராஜ்யத்தை தேவன் நமக்கு சுதந்திரமாக வைத்திருக்கிறார். God has kept an everlasting land that we may inherit. இந்த சுதந்திரம் எப்படி கிடைக்கிறது? How do we get this inheritance? உடன்படிக்கையின் மூலமாக. Only through making a இந்த covenant. உடன்படிக்கை நான் யோசித்து பார்த்தேன். I consider this covenant. வேதம் சொல்லுகிறது. The word of God says. 1 சாமுவேலின் புத்தகம் 1 Samuel 18ஆம் அதிகாரம் 18th chapter 3ஆம் வசனம் பாருங்க. 3rd verse. யோனத்தான் தாவீதை தன் ஆத்துமாவை போல சிநேகித்ததினால் ஆத்துமாவை போல சிநேகித்ததினால் அவனும் இவனும் உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். Jonathan and David made a covenant because he loved him as his own son. ரெண்டு பேர் ஏன் உடன்படிக்கை பண்ணினார்கள்? Why these two people make a covenant? எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப சந்தோஷமா இருந்தது. That gave me joy. யோனத்தான் தாவீதை உயிருக்குயிராக சிநேகித்தான். Jonathan loved David, giving his whole life. அதனால என்ன பண்ணலாங்கன்னு கேட்டிங்கன்னா, what did they make? தன்னுடைய வஸ்திரத்தை கொடுத்தான். He gave his robe. எல்லாத்தையும் கொடுத்தான். He gave everything. உடன்படிக்கை பண்ணி. He made a covenant. நான் விசுவாசிக்கிறேன். I believe. ஆண்டவர் ஆபிரகாமோடு ஏன் உடன்படிக்கை பண்ணார்? Why God made a covenant with Abraham? அவர் 75 வருஷத்துல அவர் அழைச்சாரு. So at the age of 75 God called him. ஏன் அவரை உடனடியா உடன்படிக்கை பண்ணல? Why he did not make a covenant immediately? அவருக்கு பலி செலுத்தினார். He offered him sacrifices. அவருக்கு பலிபீடம் கட்டினார். He built him an altar. எத்தனையோ காரியங்கள் அவர் செய்தார். He did several things. ஆண்டவர் வாக்கை விசுவாசித்தார். And he believed the word of God. எவ்வளவு நல்ல காரியங்கள் இருந்தாலும் There were several good things. ஆண்டவர் ஏன் அந்த உடன்படிக்கைக்கு தாமதித்தார்? Why God delayed or tarried for the covenant? அழைத்த உடனே உடன்படிக்கை ஏன் பண்ணவில்லை? Why he never made a covenant immediately after his calling? நான் யோசித்து பார்த்தேன். I considered. ஆண்டவர் அழைச்சாரு. God called him. ஆண்டவர் அவர்ட்ட சில டெஸ்ட்களை வச்சாரு. God gave him certain tests. இப்போ ஆண்டவர் சொன்னாரு. Now God says. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம். The book of Isaiah. 41ஆம் அதிகாரம். Chapter 41. 8ஆம் வசனம் பாருங்க. 8th verse. என் தாசனாகிய இஸ்ரவேலே, என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் என் சிநேகிதனாகிய ஆபிரகாம் சந்ததியே. But thou Israel art my servant Jacob, whom I have chosen. ஆண்டவர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணினார். Why God made a covenant with Abraham? நான் விசுவாசிக்கிறேன். I believe. ஆபிரகாம் அழைக்கப்பட்டவர் மாத்திரமல்ல, not only Abraham was called, அவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர் மாத்திரமல்ல, not only was he chosen, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர் மாத்திரமல்ல, not only he obeyed the word of God, அவர் இப்ப யாரா மாறிட்டார் என்று கேட்டால், how has he now become? சிநேகிதனாக மாறிட்டார். He has become the friend of God. நான் நினைக்கிறேன் பாருங்க. I believe. ஒரு மனிதனை அறிந்து கொள்வது வேறு, ஒரு மனிதனுக்கு சிநேகிதனாய் இருப்பது வேறு. And being a friend to a man is different. ஒரே நாள்ல சிநேகிதன் ஆயிர முடியாது. On a single day you cannot become his friend. ஒரே நாள்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிர முடியாது. On a single day you cannot become friends. ஒரு நாள் பார்க்கறாங்க, one day they saw, அப்புறம் பேசுறாங்க, then they speak, அப்புறம் சந்திக்கறாங்க, then they meet each other. ஒருவருடைய வார்த்தையை ஒருவர் நம்புறாங்க. They believe, trust the words of each other. ஒருவருடைய வார்த்தையை கீழ்ப்படிறாங்க. They obey the words of each other. இப்ப யாரா மாறிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, சிநேகிதர்கள், lovers. Now they have become friends or lovers. ஒரே நாள்ல லவர்ஸ் ஆயிர போறது இல்ல. On a single day they cannot become lovers. இந்த சிநேகிதர்கள் பிரிக்க முடியாத சிநேகம் எப்ப மாறணும் கேட்டிங்கன்னா, take time. சமயம் எடுக்கிறது. Friends which cannot separate from each other. அதுபோல ஆபிரகாமை தேவன் அழைத்தார். Likewise God called Abraham. ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். God chose Abraham. ஆபிரகாமோடு பேசினார். God spoke to Abraham. அடிக்கடியாய் வந்து உறவாடினார். God walked இந்த உறவு எதற்குள்ளே கொண்டு வந்தது என்று கேட்டார். What about this fellowship? ஆபிரகாம் தன்னுடைய தேவனை சிநேகித்தார்.
We find Abraham loved God. ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. Both of them became friends. இப்போ ஆண்டவர் சொல்றார், Now God says, உன்னோடு நான் உடன்படிக்கை பண்றேன். I make a covenant with thee. உன்னுடைய தேவனாய் இருக்கிறேன். I will be your God. இந்த நித்திய சுதந்திரமாக நான் உனக்கு தருகிறேன். I will give you this as an everlasting inheritance. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. உடனே தன்னுடைய மாமிசத்திலே இந்த உடன்படிக்கையை அவர் ஏற்றுக்கொண்டார். Immediately he accepted the covenant in his flesh. மாமிசத்திலே உடன்படிக்கையை ஏற்றுக்கொண்டார். He accepted the covenant in his body. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. எனக்கு அருமையான கர்த்தருடையவர்களே, My dear children of God, இன்னைக்கு நீங்க உட்கார்ந்து இருக்கிறீர்கள். you are seated here. நானும் இங்க நிற்கிறேன். I'm standing நாம் here. எல்லாம் இங்க உட்கார்ந்த காரணம் என்னன்னு The கேட்டீங்க. reason as to why we are seated here. ஒரே ஒரு ரீசன், தேவன் நம்மை நேசித்ததினாலே. The reason is God loved us. That's why we are seated here. தேவன் நம்மை நேசித்ததினாலே. Since God loved us, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? how many of you believe? வேதம் சொல்லுகிறது, The word of God says, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ and he who believes the Son of அவன் God, கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு that he may not perish and receive eternal life, இயேசுவை தந்தருளி இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார். he sent Jesus, his only begotten Son, and loved the வானத்தையும் world. பூமியையும் படைத்த தேவன் ஏன் இறங்கி வந்து நம்மோடு வாசம் பண்ணினார் கேட்டா, நம்ம அழைத்தார் என்று சொன்னால், God who created heaven and earth, why did he come down and call us? நம்ம நேசித்தார். Because he loved us. நாமும் நேசிப்போமானால் If we loved him, நம்மை ஒரு உடன்படிக்கைக்குள்ளே தேவன் கொண்டு வருகிறார். God would bring us to a covenant. இந்த உடன்படிக்கை தான் It is நம்மை this covenant. ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்க பண்ணுகிறது. It could help us inherit the blessings. நான் இந்த உடன்படிக்கையை இன்னைக்கு வற்புறுத்த விரும்புகிறேன். So I want to highlight this. தேவன் மிக முக்கியமான 4 விதத்திலே மனிதனோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். Find God making covenant in 4 important manners. இந்த உடன்படிக்கை அவனுக்கு நித்திய சுதந்திரங்களை கொண்டு வருகிறது. So this covenant brings him an eternal அவர் inheritance. உண்மை உள்ளவர், He is faithful, நீங்களும் உண்மை உள்ளவர்களாய் இருக்கும்படி. that you may be faithful to God. முதலாவது உடன்படிக்கை The first covenant, நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி, as we all know, 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நீங்கள் 1 வாசிப்பீர்களானால், Peter 3. அதற்கு ஒப்பனையான அதற்கு ஞானஸ்நானமானது ஒப்பனையான ஞான ஸ்நானமானது மாமிச அழுக்கை நீக்குதலாயிராமல் மாமிச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல் தேவனை மனசாட்சி பற்றுகிற நல் மனச்சாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுதும் நம்மை இயேசு கிறிஸ்துவினுடைய கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினாலே ரட்சிக்கிறது. Not the putting away of the filth of the flesh, but the answer of a good conscience towards God by the resurrection of Jesus Christ. பேதுரு எழுதுகிறார், Peter writes, ஒரு உடன்படிக்கை. it's a covenant. என்ன உடன்படிக்கை? What's the covenant? தேவனை பற்றுகிற உடன்படிக்கை. A covenant towards God. எதனாலே பண்ணுகிறீர்கள்? How do you make it? அதற்கு ஒப்பனையான ஞான ஸ்நானமானது. Even unto baptism, the like மாமிச figure. அழுக்கை நீக்குதல் இல்லை. So not putting away the இது filth of the என்னவென்று flesh. கேட்டால், What is it? தேவனை பற்றுகிற உடன்படிக்கை. A covenant that is clinging or claiming நல் God. மனச்சாட்சியோடு பண்ணுகிற A உடன்படிக்கை. covenant made by a good conscience. அந்த வார்த்தையை நன்றாக கவனித்து பாருங்கள். Consider that word. ஞான ஸ்நானம் என்ன, அது என்னவென்று கேட்டால், What is ஒரு baptism? உடன்படிக்கையின் அடையாளம். Baptism is a sign of making a covenant. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை Glory be to உண்டாவதாக. the name of God. ஒரு பெண்ணும் ஒரு ஆணையும் கொண்டு வருகிறார்கள். So they bring ரெண்டு young பேரும் girl and a வாக்குறுதி man. கொடுக்கிறார்கள். They give the promise. ரெண்டு பேரும் உடன்படிக்கை பண்ணுகிறார்கள். So they promise each other. They make அந்த a covenant. உடன்படிக்கை அடையாளமாக என்னத்தை வேணா வச்சுக்கலாம். கையை பிடிச்சுக்கலாம், பைபிளை மாத்திக்கலாம், As a sign they shake hands or change the Bible. தாலி கட்டிக்கிறாங்க, என்னெல்லாமோ ஒரு உடன்படிக்கை நடக்குது. ஒரு உடன்படிக்கை நடந்துருச்சு. So they make a covenant with each other. உடன்படிக்கை என்ன செய்கிறது என்று கேட்டால், What is the covenant? ஒருவரை ஒருவர் பற்றிக் கொள்ளுகிறது. That each and that these two people may cling unto each other. ஏவாளை ஆண்டவர் கொண்டு வந்தார். God brought Eve. அவர் சொன்னார், இது என்னுடைய மாமிசம், She's my flesh. இது என்னுடைய எலும்பு. She's my bone. இப்பொழுது அவர் சொன்னார், உன் ஆசை அவளை பற்றி இருக்கும். Let your desire be upon her. தகப்பனையும் தாயையும் விட்டு தன்
புருஷனோடு இசைந்திருப்பாள். For this cause she shall leave her mother and father and cling unto her husband. பற்றிக்கொள்ளுகிறது. So the desire is making a cling. தன்னுடைய புருஷனோடு இசைந்திருப்பாள். That she may be joined with her husband. நான் தாழ்மையாய் சொல்லுவேன். I believe humbly. அவர்கள் ரெண்டு பேரையும் தேவன் இணைத்த பொழுது God united them பெரிய both. பற்றுதல், ஒருவரை ஒருவர் பற்றினார்கள். There was a great affinity between both of them. ஒரு புருஷனும் ஒரு மனைவியும் உடன்படிக்கைக்கு பிறகு ஒருவரை ஒருவர் பற்றுகிறார்கள். After making a covenant, the husband and wife they come close unto each other. இது எப்படி நடக்கிறது என்றே தெரியவில்லை. We know not as how. இது ஒரு பெரிய தேவனுடைய பெரிய ஒரு அநாதி தீர்மானம். It's a plan of God, an everlasting plan. இதுவரைக்கும் பெற்றோரை பற்றி இருந்தவர்கள், So far they were clinging unto இதுவரைக்கும் parents. மற்ற காரியங்களை பற்றி So இருந்தவர்கள், far they were clinging unto இப்பொழுது ஒரு other things. புருஷனும் ஒரு ஸ்திரீயும் ஒருவரை ஒருவர் பற்றுகிறார்கள். But the husband and wife, they cling or claim each other. உடன்படிக்கையினுடைய பொருட்கள் மறைந்து போகலாம். The matters of the covenant may fade away. தாலி மறைஞ்சு The போகலாம், Kali may fade away. பைபிள் மறைஞ்சு எல்லாம் மறைஞ்சு The போகலாம். Bible may fade away. ஆனால் ரெண்டு இருதயங்கள் ஒன்றை ஒன்று பற்றிக் கொள்ளுகிறது. The two hearts are clinging to each other. அதே விதமாக Likewise, ஞான ஸ்நானம் என்று சொல்லுகிறது ஒரு நிமிஷம் நடக்கிற ஒரு அடையாளமாயிருக்கலாம். baptism may be a sign for a single moment or a ஆனால் minute. இந்த ஞான ஸ்நானம் என்ன செய்கிறது என்று சொன்னால், What about the water ரெண்டு baptism? இருதயங்களை ஒன்றை ஒன்று பற்ற பண்ணுகிறது. It unites both the hearts together. மனுஷன் தேவனை பற்றிக் கொள்ளுகிறான், Man clings unto தேவன் God, மனுஷனை பற்றிக் கொள்ளுகிறான். and God clings unto man. ஞான ஸ்நானத்தினுடைய விளக்கம் தெரிகிறது இல்லை. So they do not understand the meaning of baptism. உண்மையாக அவர்கள் மனம் திரும்பி ஞான ஸ்நானம் எடுத்திருப்பார்களானால், Truly they repent and take baptism. அது ஒரு சபையை பற்றிக் கொள்வதற்கு அல்ல, It's not clinging to a church, ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இல்ல, not making a marriage, எந்த சரீர நன்மைக்காகவும் அல்ல, not for any bodily benefit, மோட்சத்துக்காகவும் நரக தப்பிக்கொள்றதுக்கும் அல்ல, or not for escaping the hell, அல்ல பேரை மாத்திக்கிறதுக்கு இல்ல. not for changing your name. ஞான ஸ்நானம் என்று சொல்லுகிறது ஒரு மனுஷன் தேவனை பற்றிக் கொள்வதற்கு. Baptism is a step where God and man they come close to each ஞான other. ஸ்நானம் வரைக்கும் அவன் காதலியா இருக்கலாம், காதலனா இருக்கலாம், பட் மனைவி ஆக முடியாது. Up to the time of marriage, he or she may be lovers. வேணுமானா வருஷம் லவ்வர்ஸ் டே கொண்டாடலாம், பட் உறவு கொள்ள முடியாது. They can celebrate lovers day, but no relationship. கணவன் மனைவிக்கு இருக்கிற உறவு வேறு, காதலனுக்கும் காதலிக்கும் உள்ள உறவு வேறு. The relationship between a husband and wife is different from that of the இந்த lovers. அன்பு எங்கே நடத்த வேண்டும் என்று சொன்னால், Whatever the love, where should it lead? உடன்படிக்கைக்கு நடத்த வேண்டும். It should lead you to covenant. இந்த உடன்படிக்கை சரியா இருக்க வேண்டும். The covenant ought to be proper. அதுக்கு என்ன வேணும்னு What கேட்டீங்கன்னா, is needed? நல்ல மனச்சாட்சி தேவை. You need a good conscience. வேதம் சொல்லுகிறது நல்ல மனச்சாட்சியோடு பண்ணுகிற உடன்படிக்கை. The word of God says making a covenant with a good conscience. இந்த உலகத்து உடன்படிக்கைக்கு ரெண்டு சரீரம் தேவை. For the covenant in this world, two bodies are needed. படிப்பை பார்ப்பாங்க, They will look at the பணத்தை education, பார்க்கறாங்க, look at the money, ஹைட்ட பார்க்கறாங்க, They look at height, வெயிட்ட பார்க்கறாங்க, They look at the weight, வருமானத்தை பார்க்கறாங்க, They will look at the income. என்னென்னத்தையோ பார்த்து உடன்படிக்கையில வர்றாங்க. They will look at several factors and make a covenant. ரெண்டு பேருடைய மனம் என்னவென்று யாருக்குமே தெரியாது, கட்டின பிறகுதான் தெரியும். None can understand the mind of these two people. ஏற்கனவே 4 பெண்ணை கல்யாணம் பண்ணினவன் கூட 5வது பெண்ணை உடன்படிக்கை பண்ணிட்டு போயிடலாம். So he was married 4 girls, makes a covenant with the 5th man. தேவனோடு பண்ண முடியாது. You cannot make such a covenant with ஏனென்றால் God. அவர் உண்மை உள்ளவர். Because he is faithful. அந்த உடன்படிக்கை நிலைத்திருக்க வேண்டுமானால் முதலாவது நல்ல மனச்சாட்சி தேவை. If that covenant is going to stand fast, you need a good conscience. இந்த மனச்சாட்சி நல்ல மனச்சாட்சி வேண்டுமானால் If you need a good அதற்கு conscience, ஒரே ஒரு வழி இருக்கிறது. there's only one way out. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory be to the name of உண்டாவதாக. God. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், Hebrews 9:14. நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக, நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் கிறிஸ்துவினுடைய இரத்தம்
ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு உங்கள் மனசாட்சியை உங்களுடைய மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிக்கிறது. How much more shall the blood of Christ, who through the eternal Spirit offered himself without spot to God. முன்னாலே நம்முடைய மனசாட்சி செத்த கிரியைகளை செய்து செத்து கிடந்துச்சு. Earlier our conscience did works and was dead. இயேசுவின் ரத்தம் என்ன செய்யறதுன்னா, blood of Jesus, what did it do? மனசாட்சியை சுத்திகரிக்க. It purged the conscience. அப்ப நான் சொல்லுவேன், I believe ஒரு தேவனுடைய மனுஷன் அழைக்கப்பட்டவன் ஞான ஸ்நானம் எடுக்கணும்னா அவனுக்கு என்ன நடக்கணும்னு கேட்டீங்கன்னா, சுத்த மனசாட்சி உடையவனாக இருப்பதற்கு இயேசுவின் ரத்தம் அவனை கழுவ வேண்டும். A man of God, if he has got to take water baptism, he needs a clear conscience. இயேசுவின் ரத்தம் எப்ப கழுவும்னு சொன்னா, when will the blood of Jesus நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், so when we confess our sin, பாவங்களை நமக்கு மன்னித்து and having forgiven us எல்லா அநியாயத்தை நீக்கி சுத்திகரிப்பதற்கு, having removed the transgression and sanctified அவர் us, உண்மை உள்ளவராய் இருக்கிறார். he is faithful. இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். The blood of Jesus will remove every sin in us. ஞான ஸ்நானத்துக்கு முன்பதாக Before baptism, சுத்திகரிப்பு தேவை. you need a sanctification. அன்றைக்கு அகாஸ்வேரு ராஜா தனக்கு இணையான ஒரு ராணியை தெரிந்தெடுப்பதற்கு அவனுடைய அரண்மனையில ஏராளமான அழகிகளை கொண்டு வந்து சேர்த்தான். King Ahasuerus brought several beauties that he may select a queen from them. அவர்கள் எல்லாரும் அழைக்கப்பட்டவர்கள். They were called. அவர்கள் எல்லாரும் சபைக்கு வந்துட்டாங்க, அரண்மனைக்கு வந்துட்டாங்க. They have come to the church. அரண்மனையில தான் இருக்காங்க. They are now in the palace. ஆனால் அவனுக்கு மனைவியாக வேண்டுமானால் but if he has, she has got பல to be his wife. மாதங்கள் அவர்கள் தங்களை சுத்திகரிக்க வேண்டும். So they have to sanctify themselves with several சுத்திகரிப்பு இல்லாமல் ராஜாவுக்கு மனைவியாக முடியாது. Without sanctifying herself, she cannot become the wife of the king. ஒரு சாதாரண ராஜாவையே கல்யாணம் பண்றதுக்கு பல மாதங்கள் சுத்திகரிக்க வேண்டுமானால், she has got to undergo purification. ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தாவாகிய தேவன் உடன்படிக்கை பண்ண சுத்தம் இல்லாமல் ஒருவன் உடன்படிக்கை பண்ண முடியாது. For the King of Kings, if you are going to make a covenant with him without a clean heart, you cannot do so. Therefore, Jesus said, இது நீங்கள் மத்தேயு 26ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே, இது பாவ மன்னிப்புக்கு உண்டாகும்படியாக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கையின் ரத்தம். blood spilled in the New Testament for the remission of sins. ரத்தத்தினாலே கழுவி, having washed the blood, ஒரு உடன்படிக்கை உண்டாக்குவதற்கு சிந்தப்பட்ட ரத்தம். the blood that was spilled to make the covenant. நாம ஏன் சின்ன பிள்ளைக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறது இல்ல? Why we do not give baptism? ஏன் சின்ன பிள்ளை ஞானஸ்நானத்தை அங்கீகரிக்கிறது இல்ல? We do not accept the baptism. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. கல்யாணத்துக்காக அவசரமா எடுக்கிற ஞானஸ்நானத்தை ஏன் அங்கீகரிக்கிறது இல்ல? Why they do not accept the baptism taken for the marriage? நான் சொல்லுவேன், I would say, ஒரு அங்கீகரிப்பு வேண்டுமானால், you need an acknowledgement. பாவத்தை குறித்து சொல்ல, அதான் பேதுரு சொன்னாரு, it is said, நீங்கள் மனம் திரும்புங்க, you are to repent, பாவ மன்னிப்புக்கு ஞானஸ்நானம் எடுங்க, take baptism for the remission of sins, பரிசுத்த ஆவியை பெறுங்க, receive the Holy Spirit. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். Glory be to the name of God. அப்பொழுது வரத்தை நீங்கள் பெறுவீர்கள். Then you shall receive the gift. அப்பொழுது அங்கீகாரத்தை நீங்கள் பெறுவீர்கள். You shall receive the acknowledgement. வரத்தை பெறுவீங்கன்னு அர்த்தம்னா அங்கீகாரத்தை நீங்கள் பெறுவீர்கள். You will receive the acknowledgement by receiving the gift. அப்பொழுது என்ன நடக்குதுன்னு கேட்டா, what happens? நீங்கள் என்னுடைய தேவனாயிருப்பீர்கள், you would be our God, நான் உங்களுடைய தேவனாயிருப்பேன், நீங்கள் ஜனமாயிருப்பீர்கள். I will be your God and ye shall be my people. எப்பொழுது என்று கேட்டால், இந்த உடன்படிக்கை பண்ணுகிற வேளையிலே, when you make this covenant, நான் சொல்லுவேன், I would say, இந்த உடன்படிக்கை நம்மை வித்தியாசமான மனிதர்களாய் கொண்டு வரும். covenant changes us even as a different person. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக பெலிஸ்தனாகிய கோலியாத் எழும்பின வேளையில, Goliath the Philistine rose against Israel. எல்லாரும் பயந்து போயிருந்தாங்க. People were afraid. ஆனா இவன் தாவீது ஒரு வார்த்தை சொன்னான். David said one word. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்துல, அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தரும்,
How is this அவன் Philistine? எவ்வளவு உயரமா இருக்கலாம், He may be very எவ்வளவு tall. பலசாலியா இருக்கலாம், He may be very எவ்வளவு strong. அதிகாரம் வச்சிருக்கலாம். He may have power. அவன் யாருன்னு கேட்டா விருத்த சேதனம் இல்லாதவன். This uncircumcised Philistine. இன்னொரு விதமாய் In சொன்னால் other words, அவன் தேவனோடு உடன்படிக்கை இல்லாதவன். நான் உடன்படிக்கை பண்ணினேன். he has not made any covenant with God, whereas I have made என்னோடு covenant with God. உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். God has made a covenant with me. நான் உன்னுடைய தேவன். I am your God. நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். I will not forsake நான் thee. உன்னை கைவிட மாட்டேன். I will not leave thee. இந்த தேசத்தை நான் உனக்கு சுதந்திரமாக தருவேன். I will give you this land even as an தேவன் inheritance. எனக்கு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். God made a covenant with me. இந்த விருத்தசேதனம் இல்லாதவன் எப்படி என்ன துரத்த முடியும்? How come this uncircumcised Philistine chased me? நாம் உடன்படிக்கை பண்ணி கொண்டவர்கள். We are the people who have made the covenant. என்றைக்கு நீங்கள் உடன்படிக்கை பண்ணுகிறீர்களோ, The day you make this covenant, அன்றைக்கு தான் நீங்கள் கர்த்தருடைய ஜனமாக மாறுகிறீர்கள். same day you become the நீங்கள் children of இயேசுவை God. நேசிக்கலாம், You may love Jesus. இயேசுவை காணிக்கை கொடுக்கலாம், You may give offerings to நீங்க Jesus. இயேசுவை ஆராதிக்கலாம், You may worship நீங்க Jesus. பலிபீடம் கட்டி வச்சிருக்கலாம், You may have நீ built an வேணுமான altar. கோயில் கூட கட்டி வச்சிருக்கலாம், You would have built a என்ன temple. கட்டி வச்சிருக்கலாம். You would have built anything. மனம் திரும்பி ஞான ஸ்நானம் பெறுகிற வரைக்கும் உனக்கு இயேசுவுக்கு சம்பந்தமே இல்லை. Up to the time you repent and take water baptism, there isn't any connection தேவனை- between you and Jesus. தேவனை பற்றுவதற்கு பலிபீடம் கட்டுகிறது அல்ல, Not building an altar to claim God. தேவனை பற்றுவதற்கு காணிக்கை கொடுப்பதல்ல, Not giving offering to claim God. தேவனை பற்றுகிறது ஞான ஸ்நானம். Is baptism alone. உன்னுடைய பெயர் ஏசாஸ் என்று இருக்கலாம், Your name may be உன்னுடைய பெயர் Jesus ஏசு அடியான் என்று இருக்கலாம், or நீ நல்ல Jesus. கிறிஸ்தவ குடும்பத்திலே You may பிறந்திருக்கலாம், be born of a Christian நீங்க family. என்ன வேணுமான காணிக்கை You கொடுத்திருக்கலாம். would have given several இதை offerings. நம்பி ஏமாந்து போய் விடாதிருங்கள். Do not be deceived with it. நீங்கள் தேவனோடு உடன்படிக்கை பண்ணினீர்களா இல்லையா என்பதை தீர்மானியுங்கள். Decide whether you made a covenant with God or not. இதுவரைக்கும் நீங்கள் ஞானஸ்நானம் பெறாவிட்டால் If you are not taking water இந்த baptism, இயேசுவின் நாமத்திலே தாழ்மையாய் சொல்லுகிறேன், Tell you humbly in the name of இன்றைக்கு நீங்கள் Jesus. தீர்மானியுங்கள். make a decision this இன்றைக்கு day. நீங்கள் தீர்மானியுங்கள். Make a decision. ஆண்டவரே, நான் உம்முடைய ஜனமாக மாறுவேன். Lord, I shall become your நீர் people. என்னுடைய தேவனாய் மாற வேண்டும். Thou shalt be my God. நான் உம்முடைய ஜனமாய் இன்றைக்கு மாற வேண்டும். I ought to be thy people. எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. Help me, my God. ஆண்டவர் கல்யாணம் பண்ணிட்டு விட்டுறது இல்ல. So not that God makes a marriage in நம்ம you. உடன்படிக்கை பண்ணியாச்சு, You have made a நம்ம covenant. வேலை முடிஞ்சு போச்சு. Your work is இல்ல over. இல்ல, It's not so. தேவன் உடன்படிக்கை தொடருகிறார். God continues with the promise. வேதம் சொல்லுகிறது. The word of God says, எரேமியா தீர்க்கதரிசியினுடைய புத்தகம் the book of Jeremiah, 31ஆம் அதிகாரம், chapter 31, தயவு செய்து 31ஆம் வசனத்திலிருந்து வாசியுங்கள். இதோ நாட்கள் Verse வரும் 31. என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். நான் அவர்கள் பிதாக்களை புதிய உடன்படிக்கை நான் பண்ணுவேன். Behold, the days come, I'll make a new covenant, say the Lord. 33ஆம் வசனம் பாருங்கள். அந்நாட்களுக்கு பிற்பாடு அந்த நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடும் இஸ்ரவேல் குடும்பத்தோடும் பண்ண போகிற உடன்படிக்கை உடன்படிக்கையாவது, நான் என் நியாயப்பிரமாணத்தை நான் என்னுடைய நியாய பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி, இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று அல்லேலூயா. I will put my law in their inward parts, write it in the hearts, will be their God, and they shall be my people. நான் ஒரு புது உடன்படிக்கை பண்ணுவேன். I'll make a new covenant. என்ன உடன்படிக்கை பண்ணுவேன்னா, What's the covenant? அவங்க இருதயத்துல என்னுடைய பிரமாணத்தை எழுதுவேன். I will write my laws in their heart. அவர்கள் உள்ளத்திலே நியாயப்பிரமாணத்தை வச்சு Put my law in the inward parts அவர்கள் இருதயத்திலே அதை எழுதி and write it in their hearts. அவர்கள் தேவனாய் நான் இருப்பேன், அவர்களின் ஜனமாய் இருப்பார். And will be their God, and they shall be my people. தேவனுடைய உடன்படிக்கை, அடுத்த உடன்படிக்கை என்ன? What's the next covenant? முதலாவது ஞான ஸ்நானத்திலே நல்ல மனச்சாட்சியோடு உடன்படிக்கை பண்ண. First, you make a covenant with a good conscience in water. மனதை தேவன் சரிப்படுத்துகிறார். God sanctifies your mind. உடன்படிக்கை பண்றார். Makes a covenant. இப்ப இந்த மனதில் அடுத்த வேலை அவர் ஆரம்பிக்கிறார். Next work in the mind. என்ன வேலை ஆரம்பிக்கிறார்? What is that work? அந்த மனதில் தன்னுடைய கற்பனையை ஆண்டவர் எழுத ஆரம்பிக்கிறார். God starts writing his laws in the mind. ஏனென்று கேட்டால் வேதம் சொல்லுகிறது, Why? இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதுமா இருக்கு. The heart is most crooked and very evil. நம்முடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயம் தெரியுமா? How about a heart?
மகா கேடு உள்ள இருதயம். It's very evil, desperate evil. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். Glory be to the name of God. இந்த இருதயம் ஒரு பயங்கரமான ஒரு ஃபேக்டரி. The heart is a terrible factory. இங்க இருந்து ப்ரொடக்ஷன் ஆகிற பொருட்கள் என்ன தெரியுமா? What are the things that are produced from this place? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃபேக்டரி இருக்கு. பெரிய ஃபேக்டரி, நிறைய எக்ஸ்போர்ட் ஆகிட்டே இருக்கு டெய்லி. So every day it's being exported. மார்க் 7ஆம் அதிகாரம் Mark 7th chapter, 21ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். verse 21. எப்படி எனில் மனுஷனுடைய இருதயத்தில் மனுஷருடைய உள்ளத்திலிருந்து உள்ளத்திலிருந்து பொல்லாத இதெல்லாம் எந்த சயின்டிஸ்டுமே கண்டுபிடிச்சது இல்ல. So no scientist has found out. அவங்களுக்கு ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் பிளட் வெளியே போகுது, எத்தனை லிட்டர் உள்ள வருது, அது ஒண்ணுதான் பார்த்தான். They know ஆனா only the little தேவன் blood என்ன going out. பார்த்தாருன்னா உள்ள என்ன போகுது என்ன வருதுன்னு பார்த்துட்டு மனுஷனுடைய உள்ளத்திலிருந்து From within the heart of man, பொல்லாத சிந்தனைகளும் பொல்லாத சிந்தனைகள், விபச்சாரங்கள், நேசித்தனங்களும் இவைகளெல்லாம் எங்க இருந்து வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா நம்ம இருதயத்துல ப்ரொடக்ட் ஆகிற பொருட்கள். evil thoughts, adulteries, fornications come from within the heart. இவைகளெல்லாம் என்ன செய்தன்னு கேட்டீங்கன்னா What does it do? தேவனையும் மனுஷனையும் தீட்டுப்படுத்துகிறது. It defiles man from God. நம்முடைய ஜெபத்தை தேவன் கேட்க முடியாதபடி, That God may not hear தேவன் our prayer. பதிலளிக்க God முடியாதபடி may not answer. இவைகள் மனுஷனை தீட்டுப்படுத்திக் கொண்டே It defiles a man. ஆகையினால் Therefore, உடன்படிக்கை பண்ணின உடனே After making a இந்த covenant, இருதயத்தை தேவன் சீர்படுத்த விரும்பினார். God desires to rectify the இந்த heart. பொல்லாத சிந்தனைகள், பாவ கிரியைகளை Evil உருவாக்குற இந்த இருதயத்தை, evil thoughts, sinful இந்த works, கல்லான இருதயத்தை எடுத்துவிட்டு Removing the ஒரு stone. சதையான இருதயத்தை உள்ளே This a heart of வைத்து flesh. இந்த இருதயத்திலே வசனத்தை எழுதினார். He writes his law in the heart. சுருக்கமாய் சொன்னால் In short, இந்த இருதயத்தை வசனத்தினாலே நிரப்பினார். he has filled the heart with his law. ஏனென்று கேட்டால் Why? இருதயத்தின் நிறைவினாலே வாய் பேசும். From the fullness of the heart, the mouth speaks. ஒருவனுடைய வெளியரங்கமான கிரியைகள், பேச்சுகள் எப்படி வரும்னு கேட்டீங்கன்னா இருதயத்தின் நிறைவிலே. External works, external speech, how does it come from? The filling of the heart. ஆகையால் சங்கீதக்காரன் சொன்னான், The psalmist says, உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு Not to sin உம்முடைய against you. வாக்கை என் இருதயத்திலே வைத்தேன் என்று சொன்னான். I have kept thy word in my heart. புஸ்தகத்துல வச்சேன்னு சொல்லல, Not in the book, ஆலயத்துல வச்சேன்னு சொல்லல, not in the temple. என் இருதயத்துல வச்சேன். I kept your word in my heart. அப்போ வசனம் உள்ள இருக்கும். ஏன் ஆண்டு எடுத்து எழுதினாரு கேட்டீங்கன்னா, Why the word is there in the heart? வசனம் இருதயத்துக்கு வருமானால் The word would come to our heart. அந்த மனுஷன் பாவம் செய்ய மாட்டான். That man would not sin. இரண்டாவதாக Secondly, ஆண்டவர் உடன்படிக்கை சொல்லுகிற வேளையிலே in speaking of the covenant of God, மல்கியா 2ஆம் அதிகாரம், Malachi 2nd chapter, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. glory be to the name of God. மல்கியா 2ஆம் அதிகாரம் Malachi 2nd chapter, 5ஆம் வசனம் பாருங்க. verse 5. அவனோடே பண்ணின அவனோடே பண்ணின என் உடன்படிக்கை என் உடன்படிக்கை ஜீவனும் எப்படி இருந்துச்சு? How was the covenant that he made? உயிரோட இருந்துச்சு. It was so full of life. அந்த உடன்படிக்கையில ரெண்டு பேருக்குள்ள சமாதானம் இருந்துச்சு. There was peace between them. இந்த உடன்படிக்கை ஜீவனும் சமாதானமாய் இருந்தது. Covenant was of life and peace. அவன் எனக்கு பயப்படும் பயத்தோட இருக்க வேண்டும் என்று I gave him நான் for கட்டளையிட்டேன். fear. அவன் பயந்து இருந்தான். So he feared me. 6ஆம் வசனத்திலே Verse 6. சத்திய வேதம் அவன் வாயிலே இருந்துச்சு. The law of truth was in his mouth. நான் இன்னொரு விதமா சொல்லுவேன். In other words, சத்திய வேதம் அவன் வாயிலே இருந்ததுன்னு சொன்ன வேணுமானால் சத்திய வேதம் அவன் இருதயத்திலே இருந்துச்சு. the law of truth was in his mouth. That means the law of truth was ஆகையினாலே there in his heart. சத்திய வேதத்தை அவன் பேசினான். So he spoke the law of truth. அவனுடைய உதடுகளிலே அநியாயம் காணப்படவில்லை. Iniquity was not found in his lips. அவன் என்னோட சமாதானமும் யதார்த்தமாக சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்தை திருப்பினான். He walked with me in peace and equity and did turn many away from iniquity. எப்பொழுது When? இந்த உடன்படிக்கை ஜீவனா இருந்துச்சு, The இந்த covenant உடன்படிக்கை was life. சமாதானமா இருந்துச்சு, Covenant was இது peace. தீட்டுப்பட்டு போகல, It was not defiled. ரெண்டு பேருக்குள்ள மனவர்த்தம் There உண்டாக்கல. wasn't any grievance. எதனால என்று கேட்டால் Why? வசனம் இருதயத்துல இருந்துச்சு. The word of God was there in the வசனம் heart. இருதயத்துல இருந்துச்சு. The word was in the அதனால heart. ரெண்டு பேரும் சமாதானமா இருந்தோம், Both of them are ரெண்டு பேரும் ஜீவனோடு இருந்தோம். they are alive. அநேகர் திரும்பினார்கள். So they brought many. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory be to உண்டாவதாக. the name of God. அருமையான கர்த்தருடையவர்களே, Dear children of God, நாம் ஜீவனோடும் தேவனோடு சமாதானமாய் இருக்க பண்ணுகிறது
கர்த்தருடைய வசனம். It's the word of God that makes a covenant with life and peace. இந்த வசனம் எங்க எழுதப்படணும்னா Where the word இருதயத்துல, it ought to be written in the heart. இருதயத்துல Should be written in the heart. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை Glory be உண்டாவதாக. to the name of God. நான் சொல்ல அருமையானவர்களே, I would say, dear children of God, ஆண்டவராய் இயேசு இந்த உலகத்திலே வந்தபோது when the Lord Jesus Christ came to this earth, இஸ்ரவேல் ஜனங்கள் வசனத்தை சுவத்துல எழுதி வச்சிருந்தாங்க. the children of Israel wrote the வாசல் law. நிலைகளில் எழுதி வச்சிருந்தாங்க. Wrote the law in several places. தங்களுடைய அங்கிகளில் எழுதி வச்சாங்க. Rooted in the garments. எங்கெங்கெல்லாம் வசனம் எழுதணுமோ அங்கெல்லாம் எழுதி வச்சாங்க. Wherever they could write, they wrote the law. ஆனா இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? What about Jesus? வேதபாரகரே, பரிசேயரே, வேதபாரகர்னா வேத பண்டிதர்கள். Scribes and Pharisees, those பரிசேயர்கள் நல்ல மத வைராக்கியம் உள்ளவர்கள். and those who had a keen attraction to the religion. உங்களுடைய இருதயங்கள் கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கிறது. Your heart is filled with iniquities and வெளியே transgression. என்ன சொல்றீங்க? What do you say outside? வெளியே பார்த்தா நல்ல பக்திமானை போல இருக்கிறீங்க. You appear to be pious. பட் உள்ளே கொள்ளையும் அநீதியும் நிறைந்திருக்கு. So inside there was unrighteousness and evil. அதனால அதை எடுத்து விட்டு Having removed it, வசனத்தை எழுத ஆரம்பிச்சார். so he started writing the law. நான் சொல்லுவேன், I would say, இன்னைக்கு சாத்தானுடைய பெரிய வேலை என்ன the தெரியுமா? great work of Satan. ஆண்டவர் சொன்னாரு, The Lord said, ஒரு மனுஷன் நல்ல விதையை விதைக்க புறப்பட்டான். so a man proceeded to sow good விதை seed. தேவனுடைய வசனம். The seed is the word of God. உடனே அங்க என்ன வந்து தெரியுமா? And what came? சாத்தான் வந்து வசனத்தை பொறுக்கிட்டான். Satan came and picked up the word. விதைச்ச உடனே The moment the seed, உடனே நடக்கிற வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, first work, சாத்தான் வந்து விதையை பொறுக்கிட்டான். Satan came and picked up the word. என்ன நடந்தது தெரியுமா? What happened? அந்த விதைச்ச நிலம் பலன் இல்லாமல் போயிடுச்சு. The ground was not unfruitful with the ஆனா seed. ஒரே ஒரு நிலம் அந்த வசனத்தை One field. பத்திரப்படுத்திச்சு. So it was able to preserve this. அதுதான் 100 மடங்கா பலன் அடைஞ்சது. That seed 100-fold. இன்னைக்கு தேவன் சபையிலே விதையை விதைக்கிறார். So God is sowing the seed in the church. ஒவ்வொரு நாளும் விதைச்சுக்கிட்டே இருக்கிறார். Every day He is sowing the seed. நம்முடைய இருதயமாகிய இருதயத்திலே தேவன் வசனத்தை விதைக்கிறார். God is sowing நாம the seed. எவ்வளவு வசனத்தை கேட்டோம் என்றால் எவ்வளவு வசனத்தை பத்திரப்படுத்தினோம். How much we have preserved the word of God in our heart. சிலர் சொல்லுவாங்க, Some would say, பாஸ்டர் வசனம் மட்டும் எனக்கு ஞாபக சக்தியே இல்ல பாஸ்டர். I am not able to remember the word of God. உங்களுக்கு ஞாபக சக்தி இல்லைன்னா உங்க ஞாபக சக்தியை சோதிக்கிறதுக்கு நான் சொல்றேன். I tell you to try your remembrance, to test it. ஒரு முறை ஒரு சம்பவம் நடந்துச்சு. Once an incident took place. எங்க மாமியார் பேசுனது என்னால மறக்கவே முடியல பாஸ்டர். I could not ever என்னால forget மறக்கவே முடியல. not able to forget what my mother-in-law spoke. பேசி எவ்வளவு நாள் ஆச்சு? How long since she has spoken? 30 வருஷம் ஆச்சு. அட பாவி, 30 long 30 years. வருஷம் மாமியார் பேசுற வார்த்தை என்ன செய்ய முடியல? 30 long years she's not உங்களுக்கு able to. ஞாபக சக்தி எவ்வளவு இருக்கு பாருங்க. ஒரு வார்த்தை எத்தனை வருஷம் மறக்க முடியல? Look at the power of the memory. மறக்க முடியல. You are not able to forget. ஆனா இன்றைக்குள்ள பிரசங்கத்தை அடுத்த வாரம் கேட்டா மறந்துடுவீங்க. But when you ask for the message next week, you are not able to recite it. என்னதான் நோட் எடுத்து என்னதான் குறிப்பெடுத்து என்னதான் எழுதி அல்லேலூயான்னு பரவசமா கேட்டாலும் How much you take the note and write it? 3 நாள் வசனம் இருக்காது. ஆனா 30 வருஷம் என்ன இருக்கும்? 3 days. மாமியார் பேசின வார்த்தை இருக்கும். 3 days you may have ஏன்னு remembered the கேட்டா word. 30 இந்த years. மாமியார் பேசினதை பிசாசு பொறுக்கிறது இல்ல, பத்திரப்படுத்துறான். வச்சுக்க, அது The பத்திரம் devil is உதவும். not picking இது the ரொம்ப words நாளைக்கு what your உதவும், mother- வச்சுக்க. So you please ஆனா preserve. வசனத்தை என்ன செய்யறானா What about the word of God? உடனடியா பொறுக்கிட்டான். Immediately he is able to remove the அதனால word தான் of God. வேதம் சொல்லுது, Word of God says, பிசாசுக்கு இடம் கொடுக்காத. Do not give room unto the devil. பிசாசுக்கு இடம் கொடுக்காத. Never give room to the devil. எதுக்கு இடம் கொடுக்காத? Never give room. வசனத்தை பொறுக்கிறதுக்கு இடம் கொடுக்காத. Never give room that he may pick the word of God. நான் சொல்றேன் அருமையானவர்களே, நீங்க நல்ல ஆலயத்துக்கு வரும்போதே நீங்க நினைச்சிட்டு வரணும், When you come to the இன்றைக்கு விதைக்கிற வசனத்தை நான் பொறுக்கிறதுக்கு இடம் கொடுக்கவே I மாட்டேன். will not give room that the word of God ought to be picked from my நான் life. இடம் கொடுக்கவே மாட்டேன். I will never give room that the word of God. நான் ஒரு goes. ஒரு ஆர்டிகல் கொஞ்சம் வருஷம் முன்னால வாசித்தேன். Some years back I read an article. சாத்தான் எப்படி எல்லாம் வசனத்தை பொறுக்குவான்னு. How does Satan pick the word of God? அவன் கற்பனையா இருந்துச்சு, கற்பனையா உண்மையா I தெரியாது. do not know whether it is imagination. ஆனா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. It was amazing. எப்படி தெரியும் பொறுக்குவானா? How would he pick? தேவனுடைய நாமத்துக்கு Glory be to the name of God. காலையில 9:30 மணிக்கு ஆராதனையா. Morning 9 o'clock is the worship. 9 மணிக்கு ஒருத்தர் வந்துட்டாராம்.
9 o'clock, certain வந்து person. ஊக்கமா ஜெபிச்சுக்கிட்டு இருந்தாராம். Now he has come and praying. கொஞ்ச நேரம் கழிச்சு யாரோ பக்கத்துல வந்து உட்கார்ந்தாங்களாம். After a certain moment, somebody came and இவர் கண்ணை திறந்து யாரு பக்கத்துல உட்கார்றன்னு பார்த்தாரு. opened his eyes and saw as to who was seated. பக்கத்துல சாத்தான் வந்து உட்கார்ந்தானா. Satan was seated beside. உடனே கேட்டாராம், Immediately asked him, இது தேவனுடைய ஆலயம்ப்பா. "Is the temple of God? நாங்க எவ்வளவோ ஜெபிச்சு ஆயத்தமா வந்திருக்கோம். How much you have prepared yourself and we're சாத்தானுக்கு ஆலயத்துல என்ன வேலை? What business you have in this church?" அவன் சொன்னானா, Immediately said, இன்றைக்கு தான் எனக்கு முக்கியமான வேலை. "Today I have a very important work." என்ன வேலைன்னு கேட்டா, What's that work? இங்க வர்றவங்க எல்லாம் 6 நாள் என்னோட உறவாடி பழகிய சட்டத்தெல்லாம் கேட்டு இங்க வர்றாங்க. இங்க வந்து கேட்கிற பிரசங்கத்துல என்ன மனம் திரும்பிட கூடாது காக்குறக்கா வந்தேன். 6 days they have obeyed me and they have enjoyed everything. So the 7th day they should not forget me. Therefore I have come to remember. ஒரு நாள் அவங்களை காப்பாத்திட்டேன்னா 6 நாள் எனக்கு ஓய்வு. If I preserve them for the single day, 6 days rest for me. நான் 6 நாள் வேலை செய்ய வேண்டிய அவசியமே இல்ல. I need not have to work for 6 ஏன்னா days. இன்றைக்கு ஒரு நாள் வசனத்தை கேட்டு திருந்திட்டான்னா என் லைஃபே ஆபத்து. This day we hear the word of God and repent, my life is in danger. ஆகனால இன்றைக்கு ஒரு நாள் எனக்கு டியூட்டி. One day duty for me. இவருக்கு ஷாக் ஆயிடுச்சு. It's just taken aback. என்னப்பா சொல்ற? He was like, எப்படி அதை செய்வேன்? how? இது பாதி வேலை நான் வீட்டிலே செய்திருவேன். Half of the work I'll do at home itself. இங்க வந்து செய்யறது பாதிதான். Here another half. என்ன செய்வேன்னு கேட்டான். What would you do? சனிக்கிழமை அந்த அம்மா நல்ல துணியை அயன் பண்ணி அடுக்கி வச்சிருப்பாங்க நாளைக்கு ஐயா ட்ரெஸ் போடுறது. Saturday here they சாட்டர்டே நைட்டு அந்த பேண்ட்ல 2 பட்டனை வெட்டி எடுத்துருவேன். So I would cut off 2 buttons from his pant. இவர் அவசரமா தூங்கி முழிச்சு ஆலயத்துக்கு போறதுக்கு ஓடி பேண்ட போட்டா 2 பட்டன் இராது. The moment he tries to put back there, உடனே கேட்பாரு, அறிவு கட்டவள, நான் 6 நாளா வேலை செய்து காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் உங்களை காப்பாத்துறதுக்கு ஓட்டி செய்து அது செய்து இது செய்து உங்களை காப்பாத்துற என் பட்டனை கூட பார்த்து வைக்க உங்களுக்கு அறிவு இல்லையா? foolish lady, for 6 days I've been preserving you, providing you food. Are you not able to preserve the button in my pant? ஏங்க மண்ணே இப்படி பேசினா எலும்பு சும்மா இருக்குங்களா? Mud would speak so. What out the bone? Would it ever remain silent? இந்த மண்ணை விட அது ஸ்ட்ராங் இல்லையா? The bone is stronger than the dust. இதை விட ஸ்ட்ராங் அது பேசும். The bone would. ஆமாயா, பெரிய சம்பாதிச்சு போட்டு வந்துட்டாரு. நாங்கெல்லாம் சோம்பேறியா தூங்குறோம். இவர் மட்டும் தான் அப்படியே உழைச்சு வராரு. We are sleeping like sluggards only. Now we are. நாங்க செய்யற வேலையை நீங்க ஒரு நாள் செய்து பாருங்க. Try to do our work. போயிட்டு வரேன், நீங்க செய்து பாருங்க. So I'll go to office, you try to do my work. இந்த பிள்ளைகளை ஒரு நாளைக்கு குளிப்பாட்டி பாருங்க. So try to manage your kids. காலையில இருந்து ராத்திரி 11 மணி வரைக்கும் மாடு மாதிரி உழைக்கிறோம். இவர் காலையில போய் டீயா குடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு வந்துட்டு என்னோ உழைக்கிறாராம். Early morning he goes, has his snacks and he says as if he has work. இப்ப மண்ணுக்கும் எலும்புக்கும் வாய் சண்டை. So dust and bone they. என்ன நடக்குமோ, அடிதடியில வருமோ, என்ன வருமோ அது ஆண்டவர் அறிவார். உங்களுக்கு God alone knows as to where it would land. இப்ப என்ன நடக்கும் தெரியுமா? இவர் முத பஸ்ல வந்துருவார், அம்மா 2ஆம் பஸ்ல வருவாங்க. So the gentleman would come in the first bus, the mother would come in the second. எப்படிங்க வாசனை ஏறும்? How come the word would? இவங்க மண்டையில எப்படி ஏறும்? How would it enter their head? அந்த அம்மா இங்க பார்த்து போறதுக்கு ரெண்டு ஒண்ணா That போறதுக்கு lady would be staring at the gentleman would be அன்னைக்கு staring. ஆராதனை க்ளோஸ் முடிஞ்சது. So the worship is over that day. ரெண்டாவது பாப்பானா Second, அங்க ஸ்டெல்லான்னு ஒரு அம்மா உட்கார்ந்திருக்காங்க. நீங்க பலிச்சுங்க, நிறைய ஸ்டெல்லா இருக்கிறீங்க. so mother. நான் வாசே சொல்றேன். So for an example, ஸ்டெல்லா பக்கத்துல ஒரு பனாரஸ் பட்டு போட்டு உட்கார்ந்திருப்பாங்க ஒரு அம்மா. a lady with a Banaras saree would be seated in a stella. என் புருஷன் தான் இருக்கிறான். My husband is there. அவ புருஷன் என்ன மாதிரி வாய் கொடுத்துருக்கான் பாரு. How much her husband sister from which shop you purchased the silk? இனி அவங்க வசனம் எல்லாம் போச்சு. இனி பனாரஸ் பட்டு என்ன வேலை? Whatever the பனாரஸ் பட்டு எங்க வாங்கினா? where have you purchased? இனி எப்படி அவரை வாங்க வைக்கிறது? How to make his எப்ப என் பிறந்த நாள் வரும் என்னதான் சொல்லி அவர் திட்டம் எல்லாம் இனி வசனம் இல்ல, பனாரஸ் பட்டுலே இருக்கும். plan is on a Banaras saree. சிலவங்க பாருங்களா உட்காந்து பிள்ளைங்களை கொஞ்சம் முத்திரை, அப்ப வீட்டுல இடம் இல்லை, இங்கதானே முத்திரை கடை கிடைச்சது. சரி அப்படியே போங்க,
So look at certain people, they start fondling with the child. வேதமாணிக்கம் உட்கார்ந்தாரா. So the one Vedamanikam was அவர் கிராமர் படிச்ச ரொம்ப தேர்ந்தவர். So he is excellent in grammar. பிசாசு போய் சொல்வானா, Devil would பாஸ்டர் நல்லா தான் பேசுறாரு, ஆனா கொஞ்சம் கிராமரா பேசினா நல்லா இருக்கும். If he கொஞ்சம் ரைமா பாயிண்டா பேச நல்லா இருக்கும். இனி ஒரு பாயிண்ட் கிராமர் தான் தேடுவாரே தவிர வசனம் தேட மாட்டாரு. He will seek point and grammar, not the word of God. இப்படி ஒவ்வொருத்தரையும் தீர்த்துமாயா. So he will destroy each and everyone. இதுக்கு தப்பி வெளியே போறாங்க வச்சுக்கோங்க. Say they escape from all this. எப்படியோ இதுக்கு கண்ணை மறைச்சு காதை மறைச்சு எல்லாம் மறைச்சு வெளியே வந்தாங்க. சிஸ்டர் வருவாங்க, ஒரு சிஸ்டர் நான் வரும்போது அந்த வாசல்ல 10 ரூபாய்க்கு வெங்காயம் வித்தான் சிஸ்டர். நேற்றுக்கு 50 ரூபாய் இல்ல, இன்னைக்கு 10 ரூபாய். கோயிலுக்கு வரணுமே வந்துட்டேன், சீக்கிரம் போய் வெங்காயத்தை வாங்கிட்டு போயிடலாம். அந்த சாலை மீன் கூறு போட்டு வித்துருக்கான். So she's decided to buy that fish. வசனத்தை விட்டுட்டு இனி வெங்காயத்தையும் சாலை மீன் தான் வச்சிருப்பாங்க. No, they will have the onion and the fish. வீட்டுக்கு என்ன எடுத்துட்டு போவாங்கன்னா சீப்பா கிடைச்ச சாலை மீனும் கருவாடும் வெங்காயம் தான். அவங்க பேச்சு பூரா என்ன, வெங்காயம் கருவாடு சாலை மீன். It's all about onion. யாரு வசனம் எடுத்துட்டு போறது? Who would take the word of God? இல்ல நிறைய பேரை பிடிச்சிட்டாங்க, கதை முடிச்சிட்டாங்க. So he has finished the story of man. ஏன்னா அவனுக்கு தெரியும் வசனத்தை எடுத்துட்டு போனாங்கன்னா இவங்க 100 மடங்கா பெருகிருவாங்க. வசனத்தை எடுத்துட்டு போனாங்கன்னா 30 மடங்கா பெருகிருவாங்க. பெரேயா பட்டணத்தார் இந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டு வசனம் இப்படி இருக்கிறதா என்று வீட்டில் உட்கார்ந்து தினந்தோறும் ஆராய்ந்து பார்த்தார்கள். எத்தனை பெந்தகோஸ்தேக்காரங்க வீட்டுல பிரசங்கத்தை கேட்டுட்டு போய் ஆராய்ச்சி பண்ணுகிற குடும்பம் எத்தனை குடும்பம் மனச்சாட்சி கை வச்சு கேட்டுப்பாங்க. How many Pentecostal family they take the word of God home and they research the word of God, even as in the olden days when they studied the word of God. பேசினாரு, pastor spoke so. இந்த வசனம் இப்படி இருக்கா, what about the verse? இப்படி இருக்கா, is it so? நீங்க ஆசை போட்டு பாருங்க, just try to cut it. உங்க வீடு வளர்றதை நீங்க பாப்பீங்க. See how the சுதந்திரம் பெருகிறதை நீங்க பாப்பீங்க. You can find the inheritance. வார்த்தையை இருதயத்தில் எழுதி பாருங்க. Write the word in your heart. டைரியில் எழுதுறதுனால no use. No use by writing it in the diary. இருதயத்தில் எழுதுங்க. You got to write it in your heart. வேதம் சொல்லுகிறது, வேதத்தை இருதயத்திலே பதித்திருக்கிற என்னுடைய ஜனங்கள், என் ஜனங்கள், my people in whose heart the word of God is. வேதத்தை இருதயத்திலே வச்சிருக்காங்க ஐயா. They have fixed the word of God in their கிறிஸ்தவன் யாரு? Who is a Christian? வேதத்தை இருதயத்திலே வச்சிருக்கான். Yes, place the word of God in his heart. உங்கள் இருதயத்திலே வசனத்தை எழுதுங்க. Write the word of God in your heart. என்னென்ன கழுதைகள் எல்லாம் எழுதுறீங்க, தேவையில்லாத எழுதுறீங்க. You write several unwanted letters. வீண் பேச்சுகளை எழுதுறீங்க, வீண் சிந்தனைகளை எழுதுறீங்க. Vain talks, vain thoughts. சங்கீதக்காரன் சொன்னான், வீண் சிந்தனைகளை வெறுத்து வேதத்திலே நான் பிரியமாயிருக்கேன். I desire thy word. வாலிபரே, young man, கன்னியரே, young உங்கள் வாழ்க்கை சுத்தமாக வேண்டுமானால் your life has got to be pure. வசனத்தை எழுதுங்க. Write the word of God in your heart. இருதயத்திலே வசனத்தை எழுதுங்க. Place the word of God in your heart. வசனம் மாத்திரம் அல்ல, not only the word of God, ஆண்டவர் அடுத்த ஒரு நித்திய உடன்படிக்கை பண்ணார். next he comes to an everlasting inheritance. சீக்கிரம் வாசிங்கள். யாத்திரையாகமத்தின் புத்தகம், the book of Exodus, 31ஆம் அதிகாரம், chapter 31, 16வது வசனம். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தலைமுறை தோறும் ஓய்வு நாளை நித்திய உடன்படிக்கையாக ஆசரிக்க வேண்டும். ஆவிக்குரிய இஸ்ரவேலர் ஒரு ஆசரிப்பை நடத்த வேண்டும். The children of Israel have got to keep the Sabbath. They have got to observe the Sabbath. நான் இதை எழுத்தின்படியே ஓய்வு நாள் சொல்லவில்லை. I do not say the Sabbath literally. ஆண்டவர் ஒரு நாளை உடன்படிக்கையாக வைத்திருக்கிறார். God has kept a day even as a covenant for him. எதற்காக ஓய்வு நாளை ஏன் ஆண்டவர் ஏற்படுத்தினார்? Why God kept the Sabbath? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் ஓய்வு நாளை ஏற்படுத்த வேண்டிய காரணம் என்ன? The reason as to why God kept the Sabbath for the children of Israel. 6 நாள் வேலை செய்கிறார்கள். 6 days they work. நீங்கள் வேதத்தை வாசிப்பீர்களானால் 7ஆம் நாள் சபை கூடி வருகிற பரிசுத்த நாள். That's the day when the saints assemble together. நீங்கள் லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்தை தயவு செய்து வீட்டிலே போய் வாசித்துக் கொள்ளுங்கள். Leviticus 23, go home and read. அங்கே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுத்த பண்டிகை காலம். So that's the
feast that God has given to the children of God. தேவன் கொடுத்த பண்டிகை நாட்கள். The days of feast. முதலாவது பண்டிகை என்னன்னா ஓய்வு நாள் பண்டிகை. The feast of Sabbath was the first. இரண்டாவது பண்டிகை பஸ்கா பண்டிகை. Second, the feast of the Passover. மூன்றாவது பண்டிகை அவர்களுக்கு பெந்தகோஸ்தே பண்டிகை. The feast of Pentecost. Third, முதற் பலனை செலுத்துகிற பண்டிகை. the feast of offering the first fruit. கூடார பண்டிகை. The feast of the tabernacle. எக்காள பண்டிகை. The feast of the trumpet. இப்படி ஏராளமான பண்டிகைகளை ஆண்டவர் வைத்தார். God kept several feasts for இந்த children. பண்டிகைகள் எல்லாம் என்ன நடந்துன்னு கேட்டீங்கன்னா What happened on the days of feast? ஏன் அந்த பண்டிகை வச்சார்னு Why கேட்டீங்கன்னா he kept the feast? இவைகள் சபை கூடி வருகிற பரிசுத்த நாளாய் இருப்பதாக. So the assembling of the saints, அப்போ let it be a holy day. ஒவ்வொரு ஓய்வு நாளும் Every சபை கூடி வருகிற பரிசுத்த நாள். Holy day when the church assembles together. ஏன் ஆண்டவர் அதை ஓய்வு நாள்னு சொன்னா Why God called it as அந்த the நாள் day? என்ன நாள் என்று கேட்டால் What about that day? சபை கூடி வர வேண்டும். The church has got to assemble. அதை மனமகிழ்ச்சியாய் பண்டிகை நாளாய் கொண்டாட வேண்டும். Joyfully they have got to enjoy it as a day நான் of feast. சொல்வேன் ஒரு உண்மையான கிறிஸ்தவனுக்கு எவ்ரி சண்டே ஒவ்வொரு ஓய்வு நாளும் பண்டிகை நாள். A true Christian has got to enjoy every Sabbath even as a day of feast. பாருங்க உதாரணமா நம்ம இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்தை பாருங்க. Look at the Christian world. கிறிஸ்மஸ் வந்துச்சா, When Christmas comes, குட் ஃப்ரைடே வந்துட்டா, Good Friday comes, ஈஸ்டர் வந்துட்டா, Easter comes. எல்லா சர்ச்சுக்கும் எக்ஸ்ட்ரா சாமியானா போடுறோம். They put a shamiana for each and every church. ஏன் போடுறாங்க? Why they put the shamiana? அந்த பண்டிகை அன்றைக்கு போவாத கிறிஸ்தவம் எல்லாம் போயிடும். So all those Christians who never சில attend church, கிறிஸ்தவங்க இருக்காங்க பண்டிகை கிறிஸ்தவங்க. these are the அவங்களுக்கு 3 நாள் தான் பண்டிகை. Christians of ஆனா feast. ஆண்டவர் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு உடன்படிக்கை எங்க வச்சிருக்காரு கேட்டீங்கன்னா Where God has kept the covenant. ஒவ்வொரு ஓய்வு நாளும் ஒரு பண்டிகை. Every உங்களுக்கு Sabbath. சண்டே என்ன நாளா இருக்கும்னு கேட்டீங்கன்னா Sunday. சபை கூடி வருகிறது பரிசுத்த The church assembles. சபை கூடி வருதல். It's a holy assembling of the church. பவுல் சொன்னார் Paul said, எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே Hebrews, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் நாம விட்டு விடக்கூடாது. ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல வேணும். என்ன சொல்லணும்? பிரதர், ஏன் பிரதர் சபைக்கு வரல? சபையை விட்டுறாதீங்க பிரதர். we should எது வரைக்கும் clear சொல்லணும்னு advice. கேட்டீங்கன்னா How long? நாளானது சமீபித்து வருகிறது நீங்க எவ்வளவு பாக்குறீங்களோ அவ்வளவா புத்தி சொல்லுங்க பிரதர். Extend the சீக்கிரம் period. நாள் வரப்போகுது, நம்ம நித்திய ராஜ்யத்துக்கு போனோம். So we are going to go to the உடன்படிக்கையில eternal உண்மையா kingdom. இருக்கிறீங்களா? Whether you're faithful in your covenant. உடன்படிக்கையில உண்மையா இருக்கிறீங்களா? Whether you are faithful in your கர்த்தர் covenant. சீக்கிரம் வர Lord போறாரு. is going to come நம்ம ஒரு soon. உடன்படிக்கை பண்ணிருக்காரு. So he has இந்த made a நாளுக்குரிய உடன்படிக்கை பண்ணிருக்காரு. So on this day he has நீங்க made a covenant. ஆராதனைக்கு வந்தீங்களா? Have you come to the worship? ஒருவருக்கு ஒருவர் கவனிச்சு புத்தி சொல்லுங்க. Consider one another and give them good counsel. இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். Day that God has made. இதிலே நாம் கலிகூர்ந்து மகிழ வேண்டும். A day where we have got to rejoice. நான் சொல்ல அருமையானவர்களே, I would tell you, dear ones, சபை கூடி வருதல் என்பது the இன்னைக்கு assembly of the நிறைய church. பேருக்கு எதையோ நீங்க நினைக்கிறீங்க. ஆனா அது ஒரு உடன்படிக்கை. It's a covenant. அது உங்களை ஆசீர்வாதம் உள்ளவர்களாக மாற்றும். It would change you to be a blessed people. நான் அடிக்கடி சொல்லுவேன், As I tell you of ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில one Sunday morning, முதலாவது உயிர் தெழுந்த உடனே இயேசுநாதர் வந்தார். on the day of resurrection, Jesus அன்றைக்கு came. யார் இல்ல? Who was not there? தோமா ஆப்சென்ட், தாமஸ் ஆப்சென்ட், Thomas was absent. மற்ற எல்லாரும் இருந்தாங்க. And the எல்லாரும் இயேசுவை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டாங்க. So they ஆனா accepted Jesus. அந்த ஒரே ஒரு தோமா இருக்கான் பாருங்க, அவன் மட்டும் சொன்னான், நான் கண்டாதான்டா நான் இயேசுவே நம்புவேன்னு சொன்னான். ஒரு ஓய்வு நாள், ஒரு சண்டே வரல, உயிர்த்தல சண்டே வந்துருச்சு. So one Sunday he never attended, that became the Sunday of resurrection. நான் உங்களுக்கு அன்பாய் சொல்லுகிறேன், I tell you in love, கர்த்தருடைய நாளை நீங்கள் உடன்படிக்கையின் நாளாக நீங்கள் உண்மையாய் இருந்தால் if you are true in the day அது of ஒரு the பெரிய Lord, ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொண்டு வரும். the day of the Lord or the day of நீங்கள் Sabbath, it will வேண்டுமானால் bring about a ஏசாயா blessing. தீர்க்கதரிசியின் புஸ்தகம் The book of Isaiah, தயவு செய்து 58ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை சீக்கிரம் வாசியுங்கள். என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே என்ன நாள் அது? எல்லா நாளும் நல்ல நாள் தான். all the days are good. எல்லா நாளும் நல்ல நாள். All the days are good. இந்த நாள் ஹாலிடே அல்ல, இது ஹோலிடே. The Sabbath day is not a நிறைய holiday. பேருக்கு It's a ஹாலிடே, நல்லா தூங்குறதுக்கு, போத்திக்கிட்டு தூங்குறதுக்கு, Sunday is a holiday for many. நல்ல விருந்து வீட்டுக்கு போறதுக்கு, இதுக்கெல்லாம் நல்ல ஹாலிடே. நோ ஹாலிடே, It's not a இது holiday. ஹோலிடே. It's a holy day.
என்னுடைய பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளை உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி. உனக்கு இஷ்டமான செய்யறதுக்கு இந்த நாள் இல்ல, This is not 6 நாள் இருக்கு. ஓய்வு நாள்ல 6 நாள் இருக்கு. 6 days in a உனக்கு week. இஷ்டமானதை செய்யறதுக்கு 6 நாள் இருக்கு. இந்த நாள் கர்த்தருடைய பரிசுத்த நாள். உனக்கு இஷ்டமானதை செய்யக்கூடாது. It's a holy day of the Lord. You cannot do your காலை desires. விலக்கி உன் காலை விலக்கணும். உன் வழிகளின்படி உன் நடவாமலும் வழிகளின்படி நடக்க கூடாது. உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யக்கூடாது. உன் சொந்த பேச்சை பேசாமலும் உன் இருந்து சொந்த பேச்ச பேசக்கூடாது. ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாளாக கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாளாக நீ எண்ணுவாயானால், எண்ணத்துல இது மகிமையான நாள், இது பரிசுத்தமான நாள் எண்ணத்துல வருமானால் அப்பொழுது நீ யார்ல மகிழ்ச்சி ஆயிருப்பாய்? கர்த்தர்ல. If you call the Sabbath the delight, the holy of the Lord, honorable, கர்த்தர்ல ஒரு மனுஷன் எப்பயா மகிழ்ச்சியா இருப்பான்? How can a man? கர்த்தருடைய நாள் மகிமையான நாள். The day of the Lord is கர்த்தருடைய நாள் பரிசுத்த நாள். Or day of delight and இது தேவன் உண்டு பண்ணின நாள். a day that God created. இந்த நாளில மகிழுகிறான். On this day let's rejoice. சொல்லுகிற அப்பொழுது கர்த்தர்லே மனமகிழ்ச்சியா இருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை பூமியின் உயர்ந்த இடங்களிலே நான் உன்னை ஏறி இருக்கும்படி செய்வேன். உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தினாலே ஓய்வு நாள் என்ன கொண்டு வருதுன்னா உன்னை உயர்ந்த இடத்துல வைப்பேன். It will lift you to high place. சுதந்திரத்தினால உன்னை நான் போஷிப்பேன். I will feed you with the heritage of Jacob. நிறைய பேருக்கு நாளுக்கு ஆசீர்வாதம் தெரியாதுங்க. many do not. நான் எல்லா பயத்தோட சொல்லுகிறேன். With all fear. நான் ரட்சிக்கப்பட்டு 47 வருஷம் ஆச்சு. 47 years since I was saved. இன்னும் ஒரு சண்டே நான் மிஸ் ஆகல. Not a single ஆண்டவர் கிருபையினால ஒரு சண்டே நான் ஆராதனை இழக்கல. Not a single Sunday have I missed the ஒரு ஞாயிற்றுக்கிழமை நான் ஒரு மிஷனரி ஸ்தலத்தை உருவாக்குற வெஸ்ட் பெங்காலுக்கு நான் கல்கத்தா போயிருந்தேன். So I had been to Calcutta on a Sunday to open a missionary. ஞாயிற்றுக்கிழமை காலை அந்த புதிய சர்ச்சை ஆரம்பிக்கணும். Sunday morning I had to start the church. சாட்டர்டே போன அந்த தம்பி எந்த ஆயத்தமும் செய்யல. Saturday that brother had not done anything. எனக்கு ரொம்ப ஷாக்கா இருந்துச்சு. I was just shocked. நான் சொன்னேன் நாளைக்கு இங்க ஆராதனை இல்லைன்னா எங்க ஆராதனை? Tomorrow if there's no worship here, where do we have? நாளைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு ஆராதனை. காலையில எங்க ஆராதனை? Morning where do we have the ஆராதனை இங்க கிடையாது. No worship here. முதல் முறையாக For the first time. என் கையில இருந்த காசை அவங்கிட்ட இருந்த காசை வாங்கி 6000 ரூபாய் செலவழித்து ஃப்ளைட்ல ஃபர்ஸ்ட் முதல் முறையாக நாவடிக்கு வந்தேன் ஆராதனைக்கு. கல்கத்தாவில் 6 மணிக்கு ஏறி 9 மணிக்கு ஆராய்ச்சி வந்துட்டேன். 6000 ரூபாய் செலவழிச்சு வந்தேன். அந்த காலம் எத்தனை வருஷங்களுக்கு முன்பு. Several years back, those days, having spent 6,000 rupees, I took the flight from Calcutta to come for Sunday worship here. அன்றைக்கு ஆராதனைக்கு நான் இங்க வராமல் இருந்திருந்தால் சபையில ஒரு பெரிய குழப்படியை நான் சந்திச்சிருப்பேன். Had I not come for the worship on that Sunday, there would have been a great turmoil. ஆராதனையை நான் கனப்படுத்தினதினால since I honored that, தேவனுங்க இருந்த பெரிய சூழ்ச்சி எனக்கு தேவன் காட்டி கொடுத்தார். God brought about the deceit that was சபை தப்பிச்சது. The church escaped. அந்த வேலையை நான் கொடுத்தேன். I gave the price. 6000 ரூபாய் கொடுத்து ஆராதனைக்கு வந்தேன். 6,000 I paid. எல்லாருக்கும் ஷாக்கா இருந்தாங்க. People were amazed. ஒரு நாள் ஆராதனை விட்டதில்லை. Not a single day have I held. நான் எல்லா பயத்தோட தாழ்மையோட சொல்லுகிறேன். With all fear I tell you. நான் ரட்சிக்கப்பட்ட போது எனக்கு 3000 ரூபாய் சம்பளம். When I was saved only 3. ஞாயிற்றுக்கிழமை எழுத்தின்படியே நானும் என்னுடைய குடும்பத்தாரும் பட்டினியா இருந்தோம். Literally on Sunday we starved. ஒரே ஒரு வேளை ஆகாரம் கிடைத்தது. We got food only one time. ஒரு நாள் one day என்னுடைய வேலை ஸ்தலத்தில் உள்ள மேல் அதிகாரி இங்க கல்யாணத்துக்கு வந்தவர் என் வீட்டை கண்டுபிடிச்சு வந்துட்டார். So the superior to me, அவர் எங்க வீட்டை பார்த்தாரு, எங்க குடிசையை பார்த்தாரு, எங்களுடைய கோலத்தை பார்த்தாரு, எல்லாத்தையும் பார்த்துட்டு எழுத்தின்படி அழுதார். Literally he wept. எழுத்தின்படி அழுதார். Literally he wept at our state. எங்க அம்மாட்ட சொன்னாரு. He spoke to my mother. வயல்ல இந்த காசு எங்க அம்மாட்ட கொடுத்து சாப்பிடுங்க. அன்னைக்கு சாப்பிடல, பசி. He took the money from his கையில கொடுத்துட்டு he gave the money to இந்த பையன் என்கிட்ட ஒண்ணுமே சொல்லலம்மா. This boy never told me. இந்த 3000 ரூபாயில தான் சாப்பாடு நடக்குன்னு சொல்லவே இல்லம்மா. He never said that the food. எனக்கு உங்க பார்த்து பரிதாபமா இருக்கு. I just pity you looking at you. நாளை காலையில நீ வேலைக்கு வாடா, நான் உன்னை பாத்துக்கறேன். Tomorrow you come for work, I'll. நான் காலையில வேலைக்கு போனேன். I went for work. அந்த வேலையில மிக முக்கியமான ஒரு வேலை இருக்கு. அத வந்து சொல்லி தரவே மாட்டான் அந்த அதிகாரி. So that man would மிட்டாய் செய்யறது.
ஒருவருக்கும் தெரியாது. None of them. எத்தனை வருஷ எக்ஸ்பீரியன்ஸுக்கு அந்த வேலை தெரியாது. அந்த வேலை வரும்போது எல்லாரும் வெளியே போக சொல்லிடுவாங்க. So when that work is to come, ஆனா எனக்கு என்னவோ தெரியல, ஒரு சின்ன வயசுலயே எனக்கு ஒரு கிருபை, ஒரு வேலையை நான் 10 நிமிஷம் பார்த்தேன்னா அதை அப்படியே பண்ணிடுவேன். so 10 minutes if I observe work, I can repeat it. And என் அறைக்குள்ள கூட்டு போனா he took me to chamber. அந்த வேலையை காட்டினாரு. He showed me the work. இதை இப்படி செய்யணும்னாரு. He said you ought to do like this. அடுத்த முறை நானே செய்து அவர் அரண்டுட்டாரு. என்னடா இது, நான் எத்தனை வருஷம் படிச்சேன், நீ 10 நிமிஷத்துல படிச்சிட்டேன். Next time I was அந்த நாள் முழுவதும் அந்த வேலையை செய்ய சொன்னாரு. he made me do that நான் work. பக்காவா செய்து காட்டினேன். I did it perfectly. என்ன தட்டி கூட சொன்னாரு, He patted me and said, பாரு நீ தான் இந்த கம்பெனில ஜூனியர், you are the junior most in this. அதனால உனக்கு நான் எந்த ப்ரமோஷன் கொடுக்க முடியாது, சம்பளமும் ஏத்த முடியாது. I cannot give you the அதனால promotion. ஒண்ணு செய்றேன், One thing I do. ஞாயிற்றுக்கிழமை நிறைய நம்ம கம்பெனிக்கு ஆர்டர் இருக்கு. Sunday many people come for the. இந்த வாரம் கம்பல்சரியா சண்டே வேலை வைக்கிறேன். So Sunday I keep the work. நான் கடைசி வேலை லீவ் போட்டுருவேன். So last month, எல்லாரும் வேலைக்கு வந்துருவாங்க, நான் லீவ் போட்டுருவேன். வைத்த வழியில் லீவ் போட்டுருவேன். so உனக்கு அந்த வேலையை நான் அங்கே முதலாளிக்கு சொல்லிடுறேன், அந்த வேலையை நீ செய்வேன்னு. நீ செய். 14 ரூபாய் சம்பளம், 14 rupees wages. எனக்கு அன்றைக்கு 14 ரூபான்னா 3 நாள் சாப்பிடலாம். It's 3 days salary. நான் சொன்னேன், I told him 14 ரூபாய் இல்ல, not 14 rupees. 14,000 கொடுத்தாலும் Even if நான் ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு வர மாட்டேன். I will never come for work on Sunday. நான் கர்த்தருக்கு நான் ஆலயத்துக்கு போவேன். I got to go to the நீ church. 6 நாள் 24 மணி நேரம் வேலை வாங்க செய்றேன். 6 ஆனா days, ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு வர 24 hours I'm மாட்டேன். prepared நான் to do. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகணும். I got to go to the church of God. இது நடந்து ஏறக்குறைய 47 வருஷம் கடந்துட்டாங்க. இன்னும் இந்த சம்பவத்தை என்னால மறக்க முடியல. 7 அவன் years. என்ன கேட்டான்னு தெரியுமா அந்த You ஆளு? know what he said? ஏய் அறிவு கட்டவனே, Are you foolish? என்னடா இயேசுவை கும்பிட போறேன்னு சொல்றேன். What is it you're saying? இயேசுவை கும்பிட்டு ஞாயிற்றுல பட்னி தானடா உனக்கு, சோறு கொடுத்தாடா You're உனக்கு. starving on Sunday after worshiping Jesus. நானாவது வீட்டுக்கு வந்து உனக்கு காசு கொடுத்தாடா இறக்கப்பட்டு மாம்சத்துல. உங்க இயேசுநாதர் இறக்கப்பட்டு உனக்கு சோறு கொடுத்தாரா? Whether Jesus was merciful and என்ன gave you- இயேசு இயேசு இயேசுன்னு போயிட்ட. What is it you're crying after என்னடா Jesus? கிடைச்சது உங்களுக்கு? What did you receive? ஞாயிற்றுக்கிழமை பட்னி தானே சாவுற. On Sunday you're starving. என்ன உனக்கு இயேசு கொடுத்துட்டாரு? What did Jesus give you? என்னடா அறிவு கட்டவன் இயேசுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. So he said that I was நான் mad. சொல்றதை கேளுடா, 14 ரூபாய் கிடைக்கும். I'll give you 14 rupees. ஞாயிற்றுக்கிழமை போய் கரியும் சோறு தின்னலாம்டா. You can இத have விட்டுட்டு mutton. இயேசுநாதரை கும்பிட போறானா பட்னியா சாவுறதுக்கு. You're going to worship நான் Jesus. சொன்னது ரொம்ப ஷார்ட். He was just அவன் லாங்குவேஜ், அந்த ஆள் அவன் லாங்குவேஜ்ல பேசினாரு. He spoke in his language. மெட்ராஸ் லாங்குவேஜ்ல. He spoke in that slang language. நான் அழுதுகிட்டே வந்தேன். I wept and came. எனக்கு தெரியுங்க, ஆண்டவர் என்ன உயர்ந்த இடத்துல உட்கார வச்சிருக்கிறாரு. The Lord has made me sit in high places. என்ன கீழே உட்கார வச்சாரு. Has He made me sit low? உட்காரலங்க. ஒரு வாரம் பட்னியா கிடந்தேன். வேணுமானா Probably 1 week. வேணுமானா 2 வாரம் பட்னியா இருந்திருப்பேன். 2 weeks. வேணுமானா 1 மாசம் பட்னியா, ஒரு வருஷமே பட்னியா கிடக்கட்டுமா? என்ன செத்தா போயிருவேன். 1 year even. ஒண்ணு சாவலங்க நானு. என்ன ஆண்டவர் சாக விடல. The Lord never allowed me. என்ன உயர்ந்த இடத்துல உட்கார வச்சாருங்க. He made me sit in high places. யாக்கோபின் சுதந்திரத்தினால கர்த்தர் என்னை போஷித்துக்கிட்டு இருக்கிற தெரியும். God fed me with the heritage of Jacob. கர்த்தருடைய நாளை விட்டது இல்லைங்க நானு. I never left the day of the Lord. எந்த சுகவீனம் வரட்டும், Whatever may எந்த be, பலவீனம் வரட்டும், whatever be my என்ன weakness, வரட்டும், come what may. என் குடும்பத்துல எத்தனை பேர் செத்து போயிட்டாங்க, சாவட்டும். Many died in our family. ஃபர்ஸ்ட் நான் கர்த்தரை ஆராதிப்பேன். First I worship the Lord. உங்களை போல எனக்கு குடும்பம் இருக்கு. Like you, I எனக்கு have- எத்தனையோ துக்க காரியங்கள், நல்ல காரியங்கள், கெட்ட காரியங்கள், Other days of விருந்துகள் sorrow, என்னெல்லாம் நடந்திருக்கு. feast, எத்தனை பேர் என்கிட்ட கோபிச்சுட்டே போயிட்டான். many நான் got பாரு, angry. சண்டே இங்க வரவே கூடாது. Sunday you should never turn the side. நான் இப்ப ஊழியத்துக்கு நாள் இல்ல, Not because of சண்டே கர்த்தருடைய நாள். Sunday is the day of the Lord. நான் கர்த்தரை துதிக்கணும்ப்பா. I've got to. இந்த ஒரு நாள் பெறுகிற பலன் தான் இந்த 7 நாள், மீதி 6 நாள் நான் ஓடணும்ப்பா. The strength that I என்ன receive on ஸ்ட்ரெngth this day, என் I've got. சார்ஜ் பண்றதே பாருங்க. ஒரு நாள் சார்ஜ் பண்ணலன்னா பேட்டரி போயிடுது இல்ல, எல்லா கனெக்ஷன்லாம் போயிடுது இல்ல. battery எனக்கு loses. சார்ஜ் ஆவறதே இன்றைக்கு ஒரு நாள் தானே. This is one day when my life is being charged up. என்ன சார்ஜ் பண்ற வேலை தானே. This is the time when I am charged up. இந்த ஒரு நாளிலே நான் பெறுகிற தேவ பிரசன்னம், So the presence of God, தேவ கிருபை, the grace of God, தேவனுடைய வார்த்தைகள், the word of God that I நான் receive, சொல்வேன் இந்த வாரம் முழுவதும் ஓட வைக்குது ஐயா. say it makes me run through the week. எத்தனை பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, பாஸ்டர் இந்த வாரம் மாத்திரம் நீங்க இந்த வார்த்தையை நீங்க பேசிருக்கட்டா நாங்க குடும்பமா செத்துருப்போம் If பாஸ்டர். you have not spoken this word on this week, we would have குடும்பமா died as a family. எத்தனை பேர் இந்த நாட்களில் கண்ணீரோடு சொல்லுகிறது, பாஸ்டர் இன்னைக்கு நான் குடும்பமா நிலைச்சிருக்கிறது
வாரந்தோறும் நாங்கள் பெறுகிற ஆகாரம், நாங்கள் பெறுகிற வசனம், Pastor, நாங்கள் reason பெறுகிற we are வசனம். serving is the word of God that we receive every week. ஏன் Why? கர்த்தர் ஏன் இந்த உலகத்துல ஒரு மதத்துக்கும் ஒருவருக்கும் இல்லாத பாக்கியத்தை கிறிஸ்தவனுக்கு வச்சிருக்காரு? எத்தனை மதம் இருக்கு, எத்தனை கோயில் இருக்கு, கிறிஸ்தவனுக்கு மாத்திரம்தான் வாரந்தோறும் கூடி வருகிற பாக்கியத்தை வச்சிருக்காரு. But for a Christian, God has given us the privilege to assemble together every week. அதனால தான் சொல்லிருக்கேன், சபை கூடி வருதலை விட்டுறாதப்பா. Do not neglect the assembly of the church. நாலு விருந்தாளி வந்துட்டா சோறு பொங்கி போடுறதுக்கு உட்கார்ந்துறாத. So if guests come, do not. வீட்டுல பெயிண்ட் போனா பெயிண்ட் அடிக்க உட்கார்ந்துறாத, கூரை மாத்த உட்கார்ந்துறாத. So do not be sick. இதுக்கு நிறைய பேர் கூரை மாத்துறது ஞாயிற்றுக்கிழமை தான், பெயிண்ட் அடிச்சா ஞாயிற்றுக்கிழமை தான். Painting on Sunday. அவங்க வந்துட்டாங்க பாஸ்டர், என்ன பண்ற, கோச்சுக்குவாங்க, சோறு பொங்கி போடணுமே. They'll get annoyed if I do not look after them. நான் சொல்றேன் இல்ல இல்ல, I would say no. பரிசுத்த நாள், This is a holy day, இது கர்த்தருடைய நாள், day of the Lord. இத கனம் பண்ணி பாருங்க. So honor that day. இத பண்டிகை நாளா கொண்டாடி பாருங்க. Celebrate it even as a day. ஆசீர்வாதமா இருப்பீங்க. You would be blessed. கர்த்தர் உங்களை உயர்ந்த இடத்துல உட்கார, God will make you sit in high places. உயர்ந்த இடத்துல He'll make you sit in high கடைசி places. 5 நிமிஷத்துல முடிச்சிடுறேன். Lastly, சங்கீதம் 50ஆம் சங்கீதம் Psalms 50, 5ஆம் வசனம் பாருங்க. 5th verse. பலியினாலே என்னோடு உடன்படிக்கை பண்ணின பரிசுத்தவான்களை என்னிடத்திலே கூட்டுங்கள், Gather my saints together unto me. என்கிட்ட சேருங்க, பரலோகத்துக்கு கொண்டு வாங்க. Gather them and bring them to heaven. அவங்க எதனால உடன்படிக்கை பண்ணினாங்க? What for they made a covenant? பலியினாலே. They made a covenant by sacrifice. நான் சொல்லுவேன், I would say, விளக்கமாய் பேச நேரம் இல்லை, not to go in detail. நமக்கு நல்லா தெரியும். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே We know Romans உங்கள் 12. சரீரங்களை வாசிங்க. ரோமர் 12. அப்படி இருக்க சகோதரரே, சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. I beseech you therefore, brethren, by the mercies of God, that you present your bodies a living sacrifice, holy, acceptable unto God, which is your reasonable என்ன service. பலியினால உடன்படிக்கை பண்ணினாங்க? What was ஆடு மாடு இல்ல, not cattle, காணிக்கை இல்ல, not money. என்ன பலி? What was it? உங்களுடைய சரீரங்களை பலியாக ஒப்பு கொடுங்க. Present your body even as a living ஜீவ sacrifice. பலியாக உங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுங்க. Present your body as a living sacrifice. நல்லா கவனிங்க. Observe me. இந்த பலியாக ஒப்பு கொடுத்தல், நம்முடைய சரீரத்தை ஒப்பு When you கொடுக்கிறது present your body, பலி. That's the sacrifice. இந்த சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறது when you present your body, அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிங்க. உங்கள் மாமிச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன், அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாய் ஒப்பு கொடுங்கள். 22ஆம் வசனம் பாருங்க. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலை ஆயிட்டீங்க. கர்த்தர் நம்மை விடுதலை ஆக்கிட்டார். பாவத்தில் விடுதலை ஆக்கிட்டோம். The Lord has made us free from sin. பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆகணும். விடுதலை ஆனது மாத்திரம் இல்ல, விடுதலை ஆயிட்டு அடுத்து என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, நீங்கள் உங்கள் அவயவங்களை அடிமைகளாய் ஒப்பு கொடுத்தீர்களானால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். பரிசுத்தம் என்ன? what is holiness? சொல்லுங்க. What is holiness? பரிசுத்தம்னா என்ன? எப்படி கிடைக்கும் பரிசுத்தம்? How would you receive holiness? பாவத்திலிருந்து விடுதலை பெற்றோம், ரட்சிக்கப்பட்டோம். Having delivered from sin. ரட்சிக்கப்பட்ட நாம் we who have இப்ப been என்ன ஒப்பு கொடுக்கணும்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய சரீரத்தை அடிமையாய் ஒப்பு கொடுத்தா என்ன கிடைக்கும்னு கேட்டீங்கன்னா, பலன் we will receive the reward. பலன் பரிசுத்தம். We will receive the reward. தேவனுக்கு ஒரு பலனை கொடுக்கிறார். எப்படி கேட்டீங்கன்னா, God gives the reward. பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்ட போது பரிசுத்தம் இல்ல. No, not holiness when being free from sin. விடுதலையாக்கப்பட்ட ஒரு மனுஷன் A man who is free from இப்ப sin. என்ன உண்டாக்குறான்னு கேட்டீங்கன்னா, தங்களுடைய அவயவங்களை ஒப்பு கொடுக்கிறாங்க. He offers his members of the body. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா.
Glory be to the நீங்க name of God. எவ்வளவு உங்கள் அவயவங்களை ஒப்பு What கொடுக்கிறீங்களோ extent you offer the members of அவ்வளவு your body பரிசுத்தம் righteousness, உண்டாகும். to that extent you will receive தேவனுடைய holiness. நாமத்துக்கு மகிமை Glory be உண்டாகும். to the name of God. ஒரு சின்ன ஒரு விளக்கத்தை நான் தருகிறேன். I give you a small example. ஆபேலும் காயினும் தேவனுடைய ஆலயத்துக்கு வந்தாங்க. We find Abel and Cain coming to the தேவன் ஆபேலை அங்கீகரிச்சார். God acknowledged Abel. காயினை அங்கீகரிக்கல. Not so with Cain. என்ன ஆச்சரிய What கேட்டீங்கன்னா happened? காயினுடைய முகநாடி வேறுபட்டது. The countenance of Cain fell. எரிச்சல் உண்டாயிற்று. So he was jealous. உடனே தேவன் ஆபேல்கிட்ட பேசல, காயின்கிட்ட பேசினார். God spoke to Cain immediately, not to Abel. Cain, உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? how come your countenance fell? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? How come your countenance fell? உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? Why is it you're angry? நீ என்ன செய்ய? What you ought to நன்மை செய். do good. உனக்கு மேன்மை. So அப்ப கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுது? what about the word of God? What does நன்மை செய். do good? இவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு தன்னுடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்து Had he offered his நன்மை body to do good? செய்திருந்தான், ஆனால் Had he offered his body to do ஆபேலை காட்டிலும் மேலான மேன்மைக்கு போயிருப்பான். He would have received நன்மை higher செய்தால் benefit. மேன்மை இல்லையோ? So if you do good, will you not receive good? ஆனா தேவனுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியல்ல. He never obeyed the word of God. எது கீழ்ப்படிஞ்சான்? Where did தன்னுடைய you- அவயவத்திலே உண்டான எரிச்சல், The anger in his தன்னுடைய body, அவயவத்திலே உண்டான கோபம், the தன்னுடைய temper, அவயவத்திலே உண்டான எரிச்சலுக்கு இடம் கொடுத்ததுனால giving room to the அலைகிற anger. மனுஷனாக மாறினான். He was made a man wandering about in நம்முடைய this earth. சரீரத்திலே சில வேளைகளில் எரிச்சல்கள், கோபங்கள், At times தேவனுக்கு anger, விரோதமான wrath, காரியங்கள் வருகிற வேளையில and things contrary கர்த்தருடைய to God வார்த்தை comes. வருகிறது. The word of God comes. ஒப்புக்கொடு, Offer yourself. நன்மை செய். Do good. உன் சரீரத்தை எரிச்சலுக்கு ஒப்பு கொடுத்துறாத. Do not give அந்த room to கோபத்துக்கு anger. ஒப்பு Do கொடுத்துறாத. not give room to அந்த anger. வைராத்துக்கு ஒப்பு கொடுத்துறாத. Do not give room to wrath. 2 நிமிஷம் எடுத்து ஒரு சின்ன சம்பவத்தை வாழ்க்கையில நான் சொல்லிக்கிறேன். I tell you a செவ small வீட்டில் incident. நாங்க இருந்த வேளையில When we were in the faith home, ஒருவர் வந்து ரொம்ப கோபம் மூட்டிட்டாரு. a certain person came and நான் விளக்கமா சொல்ல நேரம் இல்லை. no time to go in detail. நான் ரொம்ப கடுமையா வேலை செய்தேன். I toiled very hard. ஒரு ஃபாரினர் வந்தாரு. Foreigner came. அவரை வந்து நான் கவனிக்கிற வேலையெல்லாம் நான் செய்தேன். So the duty to look after him was given to me. அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்திருந்தாங்க. Husband and wife. 2 சாப்பாடு வாங்குவாங்க. So they had to purchase 2 அதை meals. வந்து 3 பங்கு போட்டு என்னையும் சாப்பிட சொல்லுவாங்க. They'll divide it into 3 and ask me to eat. அவங்க புண்ணியத்துல எனக்கு நல்ல ஃபாரின் சாப்பாடு கிடைச்சது. So by their grace, I இத received. சில உள்ள ஆள்க பார்த்தாங்க. இவங்களுக்கு பயங்கர எரிச்சல். People inside observed and they were angry. இவன் வந்து இந்த படிக்காத பையன் சாப்பிட்டுட்டு இருக்கானே. This little அப்ப என்கிட்ட நாங்க boys, சாப்பிடும்போது கேட்டாங்க, they asked me, எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுறான்னு கேட்டாங்க. get me an ice cream. நான் சொன்னேன், நீ கவர்மெண்ட்ல சம்பளம் வாங்குற, You're receiving government salary. உங்க தாத்தாட்ட போய் கேளுங்க, உட்கார்ந்திருக்காரு, அவர்கிட்ட போய் கேளுங்க. Go and ask pastor. சரி, நான் அவரே கேட்டுக்கிறேன். So I'll ask. நேரா என்ன பண்ணாங்க தெரியுமா? What did they do? அப்போ எனக்கு சைக்கிள் தான். சைக்கிளை பூட்டி எடுத்துட்டு போயிட்டாங்க. They locked my cycle and took the நான் key. எல்லாம் முடிச்சிட்டு நைட்ல படுத்துட்டேன். So night I slept. திடீரென்று பாஸ்டர் வேலை வாங்கினாரு. Pastor gave me. ஓடி வந்து பார்த்தா சைக்கிள் பூட்டி இருக்கு. The cycle was locked. சரி, நான் தான் எங்கே அவசரமா பூட்டி சாவியை வச்சுட்டேன். So when I வேகமா புருஷவாக்க ரோட்ல ஓடி அந்த பொருளை ராத்திரி 10:30 மணிக்கு ஓடி வாங்கிட்டு வந்துட்டேன். So night 10 o'clock I ran that road in Praswakam, got the item and உட்கார்ந்து யோசித்து பார்த்தேன், யாரு நம்ம பூட்டல எல்லா இடமும் தேடினேன். I சாவி searched காணோம். for my bicycle key. I could not get it, trace it. காலையில போனேன். Early morning I went. பிரதர், I said, சைக்கிளை பூட்டினீங்கல்ல, you locked the cycle. நான் எங்க வேலை செய்யறேன்னு தெரியும்ல, You know where I am. சாவியை கொடுத்துறது தானே. You could have given me the key. அவர் சொன்னாரு, I said, ஐஸ்கிரீம் வரட்டும் அப்புறம் பார்க்கலாம் சாவி. get me the ice எனக்கு cream. கொஞ்சம் டெம்பரேச்சர் ஏறிச்சு. So- ஓஹோ, ஐஸ்கிரீம் வந்தா சாய் வருமா? So temper rose. சரி வரேன். I said, okay. நேரா பாஸ்டர்ட்ட போனேன். I went to the பாஸ்டர், இந்த மாதிரி சாவியை பூட்டிட்டாங்க பாஸ்டர். They have locked my bicycle. அவர் கூல கண்ண ரெண்டையும் மூடிக்கிட்டு He closed both his eyes. அப்படி தலையை ஒரு ஆட்டிக்கிட்டு He just, பூட்டிட்டாங்களா? they locked your cycle. அந்த அங்க ஒரு சுத்தியல் இருக்கு பத்தியரா, This- அதை எடுத்துட்டு போய் ஒரு தட்டும் போட்டு உடைச்சு. Just bang it to the hammer there. உங்கள்கிட்ட காசு இருக்குல்ல, என் காசு மட்டும் இருக்குல்ல, You have my புது cash. போட்டு வாங்கி போடு. இது எதுக்கு அவன் கிட்ட போய் பண்ணிக்கிட்டு இருக்கு? You purchase a new lock. Why do you நான் have? என்ன செய்திருக்கணும்? What should I have done? அந்த வார்த்தை கீழ்ப்படிஞ்சிருக்கேன். I should have obeyed that word. நான் வந்தேன். I came back. ஓஹோ, நீ பூட்டுவ, You will, நான் உடைக்கணுமா? whether I have to. பார்க்கிறேன். Okay. எவன் உடைக்கிறான், எவன் பூட்டுறான். Who's breaking the lock? காலையில இருந்து நான் பூட்ட உடைக்கல, காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் சுத்திக்கிட்டு இருக்கிறேன். கால் வலி, கை வலி, இடுப்பு வலி, ஓடி
சிம்பிள் ஒர்க். அடி பூட்ட மாட்டு. So I could have broken the lock. ஆண்டவர் சொல்ற வேலை சிம்பிள் வேலைங்க. So God gives you a simple work. சாயங்காலம் வந்தது. Evening, பிரசங்கியார் மீட்டிங் முடிஞ்சு வரார். the preacher came after. ரெண்டு படிக்கட்டு வழியா கீழே இறங்கி அந்த 71 பர்சாக் ஹைரோட் படிக்கட்டு கீழே இறங்கி வரணும். He is coming down the staircase. இந்த பூட்டாங்க பாருங்க, அவங்க அங்க நின்னு சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. என்ன பார்த்து சிரிக்கிற மாதிரி இருந்துச்சு. Those who locked, they were laughing at me. அவன் எதுக்கு சிரிக்கிறான்? They were laughing for இங்க something. ஏன் எரிச்சல்? அவன் என்ன பார்த்து சிரிக்கிறான்? I thought they were laughing at me. பிரசங்கியாரை கூப்பிட்டு வந்த நானு அவங்கள விட்டுட்டேன், நேரா போனேன். I went straight. I caught hold of his collar. I'm wearing the jibba. Caught hold of his collar. மரியாதையா சாவியை கீழே வைக்கிறியா? Better you place the key. அத்தனை பல்லையும் உடைச்சு கீழே வச்சிருவேன். I'll knock down your teeth. ஓடுற ரத்தம் என்ன தெரியுமாடா? திருநெல்வேலி ஒரிஜினல் பிளட்டரா இது. இப்ப எந்த ரத்தம் வந்துருச்சு? Hot blood. ஒரிஜினல் பிளட் இயேசு ரத்தம் எல்லாம் போயிடுச்சு. The blood of Jesus. ஒரிஜினல் திருநெல்வேலி பிளட் வந்துருச்சு. The blood, Tirunelveli blood has entered my body. ஒரிஜினல் பிளட் பல்ல கலத்திடுவேன், கீழே வைடா. Mind you, I'll break your teeth if you don't. இவர் பிரசங்கியார் ஓடி வந்தார் பின்னால. அன்னைக்கு அவர் மட்டும் இல்லைன்னா பிரச்சனை வேற மாதிரி ஆயிடும். Preacher, had he not அவர் come, ஓடி வந்து பிடிச்சு ஓட். அப்ப நான் சொன்னேன், நோ சார், only the friendly fight. இது இந்தியா ஃபைட், only friend. You come. I told him it's just a friendly fight. ஹோட்டலுக்கு போனோம், சாப்பிட்டோம், சாப்பாடு வச்சாச்சு. அவர் சொன்னார், தாமஸ் ஏன் ஒரு மாதிரி இருக்கிற? Why are you sad? நான் சொன்னேன், பிரதர் ஒரு வேலையை பாதியில விட்டு வந்துட்டேன். I have let my work half. இன்னும் இது என்ன சொல்லுமா? சட்டைய பிடிச்சாச்சு, பேரை கெடுத்தாச்சு, I spoiled my name. கெட்டதை என்ன செய்யலாம்? So ஃபுல்லா முடிச்சிடலாம். let us complete the work. திரும்ப வந்தேன். I came back. அன்றைக்கு மாத்திரம் என் கையில வேற ஏதாயிலும் கிடைச்சிருந்துச்சுன்னா இன்னைக்கு நான் பாஸ்டா இருக்க மாட்டேன், கொலகாரனா இருப்பேன். I would have turned a murder. அப்படி வெறி பிடிச்சு போய் நிக்கிறேன். That was the anger. எல்லாரும் வந்து ஓடி பிடிச்சாங்க. They came and caught hold of. பாஸ்டர் கதவை மூடிட்டு படுத்துட்டாரு. Pastor closed. இங்க ஒரே கலாட்டா. Greatest. நேரா போன ஒருத்தர் வந்து கேட்டார், பிரதர் இந்த கபோர்ட்ல ட்ராக்ஸ் இருக்கு பிரதர், சாவி எங்க பிரதர்? சாவியா? ரெண்டே மிதி கபோர்டு கமால் எடுத்து போய். So I just shut the cupboard and got it. என்னங்க பேயா மாறிட்டாங்க. 5 நிமிஷத்துல பேயா நின்னுகிட்டு இருந்தேன். 5 minutes I became. கபோர்டெல்லாம் மிதிச்சே உடைச்சேன். I just broke open the cupboard. சூட்கேஸ் தூக்குனேன், I took my suitcase. பாக்கெட் தூக்குனேன், I கிளம்பிட்டேன் வீட்டுக்கு. just proceeded. சாம்சந்திரன் பாஸ்டர் ஓடி வந்தார். தாமஸ் எங்க போறீங்க? உங்களாச்சு ஊழியமாச்சு, போங்க நீங்களே செய்யுங்க ஊழியம். It's better you. நீங்களே செய்யுங்க ஊழியம். You serve God. சொன்னாரு, இன்னைக்கு நைட் மட்டும் படுங்க தம்பி, நாளைக்கு பாத்துக்கலாம். Please sleep this night. பாஸ்டர் இன்னைக்கு நைட் தான் படுப்பேன், நாளை காலையில போயிடுவேன். This night I'll sleep here early morning. என்னையா நஷ்டம்? ஒரு சாவி. Just because of a key. என்ன சொன்னாங்க? What did they say? உடைச்சிருப்பா. Break it. ஆண்டவர் என்ன சொல்ல, விட்டுருப்பா. The Lord says leave it. அதை விடுறதுக்கு பதில் அந்த கொலைகாரன் நின்று ஊழியமே போச்சு, ஊழியம் போனா போகுது, அது போனா போகுது. மிருகமா மாத்துனது என்ன தெரியுமா? What may be a beast saying never mind. சரீரத்தை ஒப்பு கொடுக்கல, I never offered the members. என் அவயவத்தை ஒப்பு I கொடுக்கல. never offered the members of my body. ஆனா என்னவோ ஆண்டவருடைய பெரிய கிருபை, என்னை வளர்த்தவங்க பரிசுத்தவான்களா இருந்தாங்க. There were saints who brought me up. சுந்தரம் அன்றைக்கு மட்டும் அவர் வேற விதமா நடந்திருந்தாருன்னா நோ மினிஸ்ட்ரி, நானும் இருந்திருக்க மாட்டேன், என் ஊழியம் இருந்திருக்கும். I would have lost my ministry. I would have lost everything. அருமையானவர்களே, Dear children of God, எங்க பரிசுத்தம்? where is holiness? பரிசுத்தம் பண்ணு ஜெபிக்கிறனால பரிசுத்தமா? Since we pray, do we receive holiness? ஆண்டவர் பரிசுத்தத்தை ஒப்பு கொடுக்க சொல்றாரு. வாயை ஒப்பு கொடுப்பா, God asked you to உன் கண்ணை ஒப்பு கொடுப்பா, offer your mouth, offer your கையை eyes, ஒப்பு கொடுப்பா, offer your கையை hands. தூக்கிறாத, Do not lift your hands. வாயை திறந்துறாத, Do not open your mouth. வாயை திறந்துறாத, Do not open your mouth. பேசிராத, Do not speak. கண்ணை மூடு. Close your eyes. அதுக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சு உங்களை ஒப்பு கொடுத்துட்டா If you obey and surrender, கிடைக்கிறது என்னன்னா பரிசுத்தம். what would you receive? You receive holiness. பிரதர், பரிசுத்தம் அங்கிருந்து மேல இருந்து பார்சல் வராது பிரதர். Holiness will not come in the parcel. உங்களை பரிசுத்தம் பண்ணுகிறது அவன் உண்மை உள்ளவர். God who நம்முடைய sanctifies தேவன் you. பேசுகிறவர். Our God speaks. பேசுகிறவர். எவ்ரிடே பேசுகிறவர். He's a God who speaks மகனே to us. வாயை திறக்காத. You do not open your mouth.
வாயை ஒப்பு கொடு. Offer your mouth. கையை தூக்கிராத. Do not raise your hand. கையை ஒப்பு கொடு. Offer your hands. காலை நடந்துராத. Do not walk. காலை ஒப்பு கொடு. Offer your legs. நான் அவர் சொல்லுகிற வேளையில அதை ஒப்பு கொடுப்பேன். நானா So if I offer myself and He speaks, பரிசுத்தம் என்னுடைய பலன். holiness would become my strength. இந்த பலியினாலே, இந்த ஒப்பு கொடுத்தலினாலே என்னோடு உடன்படிக்கை பண்ணின பரிசுத்தவான்கள் ஒரு கூட்டம் பேர் இருக்கிறாங்க. Saints are there. அவங்கள கூட்டுங்க, அவங்கள கூட்டுங்க. காணிக்கை கொடுத்தவங்க இல்ல, not those who gave the அல்லேலூயா பாடினவங்க இல்ல, not those who sang hallelujah. எனக்காக சரீரங்களை ஒப்பு கொடுத்தாங்க. Those who offer their body for அவங்க நித்திய ராஜ்யத்துக்கு வருவாங்க. அருமையான, they will come to the eternal kingdom. முதலாவது ஞானஸ்நானத்துல உடன்படிக்கை பண்ணுங்க. First covenant in your baptism. உங்கள் இருதயத்தினுடைய காரியங்கள் எல்லாம் அகற்றிட்டு வசனத்துக்கு இடம் கொடுங்க. Remove everything in your heart, give word. தேவனுடைய நாளை கனம் பண்ணுங்க. Honor the day of God. உங்கள் காதுகளிலே தொனிக்கிற மெல்லிய சத்தம், போகாத, பேசாத, நடத்தாத, செய்யாத என்கிற வார்த்தைக்கு செவி கொடுத்து உங்களை ஒப்பு கொடுத்தால் நீங்க யாரா இருப்பீங்கன்னு கேட்டீங்கன்னா பரலோகத்துக்கு தகுதி உள்ள பரிசுத்தவான்களா இருப்பீங்க. கண்களை மூடுங்க. ஆவியானவர் நம்மோடு பேசுவாரா? May the Lord speak to us. என்னோடு பேசுவாரா? May He speak to me. நான் உன்னோடும் உன்னுடைய சந்ததியோடு உடன்படிக்கை நான் ஸ்தாபிப்பேன். So I will establish my covenant. அந்த உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கையாக இருக்கும். That covenant is an eternal covenant. அவர்களுக்கு நான் பாலும் தேனும் ஓடுகிற கானானை நித்திய சுதந்திரமாக தருவேன். So I'll give you the land. என் உடன்படிக்கை நித்தியமானது. My covenant என் சுதந்திரமும் நித்தியமானது. My inheritance. என் உடன்படிக்கை நித்தியமானது. My covenant is. என்னுடைய ஆசீர்வாதமும் நித்தியமானது. My blessings are everlasting. ஹalleluya. ஆண்டவரே, Lord, ஆண்டவரே, இன்னைக்கு தீர்மானி. Make a decision. இன்னைக்கு தீர்மானி. Make a decision. என் உடன்படிக்கை எப்படி இருக்கிறது? How is your covenant? என் இருதயம் எப்படி இருக்கிறது? How is your heart? என்னுடைய கீழ்ப்படிதல் எப்படி இருக்கிறது? What about it? கர்த்தரை ஆராதிக்கிறது எப்படி இருக்கிறது? How about you worship? கர்த்தருடைய நாளின் மேல் மகிழ்ச்சி எனக்கு எப்படி இருக்கிறது? How about the rejoicing on the day of the Lord? ஆண்டவரே, எனக்கு ஒரு நிமிஷம் உங்களுக்காக ஜெபிங்க. உங்களுடைய குற்றங்களை, உங்களுடைய உடன்படிக்கை எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்க. Consider how your covenant is. இன்னைக்கு அந்த உடன்படிக்கை புதுப்பிச்சு கொள்ளுங்க. Renew your covenant. இன்னைக்கு இந்த உடன்படிக்கை புதுப்பிங்க. Renew your covenant. நான் தாழ்மையாய் சொல்லுவேன், கர்த்தர் நம்முடைய சபையின் மேல் கண்ணோக்கமாய் இருக்கிறார். The Lord is mindful of our church. நித்திய சுதந்திரங்களை நமக்கு தருவதற்கு தேவன் ஆயத்தமாய் இருக்கிறார். God is prepared to give us in. உனக்கும் உன்னுடைய சந்ததியும் ஆசீர்வதிக்கப்படும். So in you and your seed, உன்னுடைய சந்ததிக்கு தேசத்தை நான் தருவேன். I will give you the land to you and your seed. உன்னுடைய சந்ததியை உயர்ந்த அடைக்கலத்திலே நான் வைப்பேன். I'll keep you see your seed. யாக்கோபின் சுதந்திரத்தால் நான் உன்னை போஷிப்பேன். I'll feed you with the heritage of தேவன் வாக்கு மாறாதவர். God is unchanging. தேவன் வாக்கு மாறாதவர். God would never fail. தேவன் வாக்கு தவறாதவர். God would never fail. அவருடைய வாக்கிலே மாறவே மாட்டார். He will never. அவர் உடன்படிக்கையிலே மாறவே மாட்டார். He will never change his promise. இன்னைக்கு நான் சொல்லுவேன், I would say to you, அவர் உடன்படிக்கை நினைச்சிருக்கிறார். He has remembered the covenant. உடன்படிக்கை நினைச்சிருக்கிறார். He has remembered the தேவன் covenant. உடன்படிக்கை நினைச்சிருக்கிறார். God has remembered the covenant. அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். May He bless us.